आ रहा होगा। तो टुडे वी आर इन दी इंडिया ग्रो ट्रेनिंग फॉर एंटायर साउथ। हमने स्टार्ट किया था फ्रॉम नॉर्थ ईस्ट हो गया, ईस्ट हो गया, वेस्ट हो गया, एंड नाउ टुडे वी आर इन दी साउथ इंडियाज इंडिया ग्रो ट्रेनिंग। तो will not take much time now. I'll just call upon our COO to come over to the screen and start the India Grow training. And I hope everybody will take the notes and may see that India Grow business will improve even in South also. So, Sir Salil sir. Thank you, Srikant ji. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. என் பெயர் சலீல் மேத்யூ. நான் MI லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் COO, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். இந்த ஈவினிங்லே நம்மளோட இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டா இந்தியா க்ரோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல நம்ம என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் எங்க யூஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் புரியும். எனக்கு தமிழ் ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ தான், ಅದಕ್ಕೆ என்ன ஹெல்ப் பண்ணிக்கு நம்மளோட GTC மனோஜ் ಈ மீட்டிங்ல இருக்கு. எப்போ அவனுக்கு அவசியம் வரும் அவனும் ಈ மீட்டிங்லேக்கு இன்வால்வ் ஆகும். தேங்க்யூ மனோஜ் பாய். மோஸ்ட் வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச். யா தேங்க்யூ. இன்னത്തെ என்னென்ன ஆக்ஷன் உங்களுக்கு பண்ணணும், அக்ரிகல்ச்சர்ல உங்களுக்கு வரணுங்க, என்னென்ன ஆக்ஷன் உங்களுக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஏரியால இந்தியா க்ரோ பிராண்ட் எங்க நடக்கும் അതിന്റെ ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் வேணும். உங்களோட ஏரியால என்னென்ன கிராப்ஸ் இருக்கு, അതിന്റെ ஏரியா என்ன, അതിന്റെ ஆப்ரேட்டிங் ஏரியா என்ன உங்களுக்கு புரியணும். செகண்ட், தேர்டு, உங்களுக்கு ஒரு பவுண்டரி வேணும். 5 ஊரு, உங்களுக்கு ஒரு 5 ஊரு செலக்ட் பண்ணி ஆ ஊர்ல என்னென்ன கிராப்ஸ் இருக்கு, അതിന്റെ ஹார்வெஸ்டிங் சீசன் என்ன, எப்போ அது what do you call for sowing, Manoj bhai? Sowing of the seeds. Yes. Okay. எப்போ மண் பண்ணணும், இது எல்லாமே டீடைல்ஸ் உங்களுக்கு ஒரு நோட் புக்ல எழுதி வைக்கணும். அது புரிஞ்ச தனதான் you have to go to the farmers. செகண்ட், உங்களோட ஏரியால எவ்வளவு ஃபார்மர்ஸ் இருக்கு, எவ்வளவு கர்ஷகர் இருக்கு, அவரெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவரோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் உங்கள் டைரியில வேணும். எல்லா ஃபார்மர்ஸ் உங்களுக்கு மீட் பண்ணக்கு முன்னாடி அது தயார் பண்ணி அவரை மீட் பண்ணுமோ அவருக்கு என்ன சொல்லணும், உங்களோட ஃபார்மிங் காஸ்ட் அது நம்மளுக்கு கம்மி பண்ணும். பிளஸ் உங்களோட ஃபார்மிங் வரும்னா ஈல்டுல இன்க்ரீஸ் ஆகும். Can you translate this part of this? Sure, sir. Sure. Dear leaders, வணக்கம். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி முதல்ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில விஷயங்களை நீங்கள் டேட்டாஸ் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபீல்டில். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு 5 வில்லேஜில் ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அந்த ஏரியாவில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, எந்தெந்த மகசூல் பண்ணுறாங்க, அது சாரு சொல் என்னன்னு கேட்டிருந்த மாதிரி தெரிஞ்சுட்டு சாவிங் தான் சொல்லியிருக்காரு. ஸோ விதை போடுறதுல இருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன விதைகள் போடுறாங்க, அதை எப்படி எல்லாம் எடுக்கிறாங்கிற பேசிக் தகவல்களை நீங்க திரட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கிற விவசாயிகளை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயிங்க கிட்ட இந்த மாதிரி எங்க கிட்ட அருமையான ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் அவங்களோட உற்பத்தி செலவை குறைச்சு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்களை அப்ரோச் பண்றதுக்கு தயாராயிருங்க. தேங்க்யூ மனோஜ் பாய். எல்லா ஏரியாலும் நார்மல் ஃபார்மர்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷனல் ஃபார்மர்ஸ் இருக்கு. அதாவது பெரிய ஃபார்ம் இருக்குன்னா கர்ஷகரும் அங்கே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், என்னென்ன ஏரியால யாராவது இருக்கு, ஆ ஏரியாட ഏറ്റവും க்ளோசஸ்ட் PUC ஏதா, ஆ PUCயில் போய் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் அங்க ஏரியால வேணும் அது எல்லாமே அங்க ஸ்டாக் இருக்கோ இல்லையோ என்ன உங்களுக்கு பார்க்கணும். அது பார்த்த ப்ராடக்ட் இல்லைங்கில் உங்களது ஏரியா ரீஜனல் மேனேஜர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்ளைன்ல கான்டாக்ட் பண்ணி ஆ ப்ராடக்ட் எல்லாமே ஆ PUC இருக்கணும்னு உங்களுக்கு கேரண்டி பண்ணணும். சார் நல்லா பேசுறீங்க, எல்லாருக்கும் கிளியரா புரியுது சார்.
புரியுதா? ஓகே. നമ്മൾ யாரு മൈ ലൈഫ് സ്റ്റൈൽ നമ്മുടെ ഈ ഓർഗാനിക് ഫീൽഡിൽ നമ്മൾ யாரு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் கம்பெனி இது எல்லாமே என்பிஓபி அண்ட் என்ஓபி ப்ரொடக்ட்ஸ் இருக்கு. அதாவது எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நம்ம மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி படிப்பிக்கணும். அதாவது நம்ம பார்த்து நம்ம கம்பெனியிலே ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேஷன் ப்ரொடக்ட்ஸ் இருக்கு, எலிமெண்ட்ஸ் ಅದು ಆಯುರ್ವೇದ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇருக்கு. ಅದು ಮಾದರಿತಾ ಇದು ವೃಕ್ಷ ಆಯುರ್ವೇದ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಬೇಸಿಸ್ ആണ് നമ്മുടെ எல்லாமே ப்ராடக்ட் നമ്മുടെ இந்தியா க்ரோல இருக்கு. இது என்ன பண்ணணும், നമ്മുടെ எல்லா ஃபார்மர்ஸ் கல்டிவேஷன் காஸ்ட் கம்மி பண்ணும். നമ്മുടെ എല്ലാ ഇതിലെ என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சர்ல என்டையர் வேர்ல்டு, அதாவது நம்ம பாரத வருஷம் பிளஸ் என்டையர் ஊர் கம்ப்ளீட் எல்லாருக்கும் ஹெல்தி ஃபார்மிங் ப்ரொடியூஸ் பண்ணிக்கு. கேன் யூ டிரான்ஸ்லேட் திஸ் சார்? எஸ் சார், எஸ் சார். ஸோ அது ஆல்ரெடி முன்னாடியே சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இது ஆயுர்வேதோட விருட்ச ஆயுர்வேத கன்செப்டுங்கிற முறையில தான் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வருது. ஸோ வந்து இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ. இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலா விவசாயம் பண்றவங்களும் இருக்காங்க, பாரம்பரிய முறையில விவசாயம் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா ப்ரொஃபஷனலா அட்வான்ஸ்டா நம்மளுடைய விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான மகசூல் இன்னைக்கு எடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணுங்க, பாரம்பரியமா விவசாயம் பண்றவங்க கிட்ட அட்வான்ஸ்டா எப்படி விவசாயம் பண்றதுன்னு கத்துக்கக்கூடிய பொறுப்பு கூட நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி அருமையான ஆர்கானிக் ப்ராடக்ட் நம்ம கிட்ட மட்டும்தான் இப்ப இருக்கு. இது ஆர்கானிக் ப்ராடக்ட். இப்ப ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்கே மார்க்கெட்ல, இன்ஆர்கானிக் ப்ராடக்டும் இருக்கு. அப்ப இன்ஆர்கானிக் ப்ராடக்ட்ல அது ஒரு ஆக்ட்ல, அதாவது பாய்சனஸ் ஆக்ட், அதாவது ட்ரக் ஆக்ட் மாதிரி ஒரு ஃபார்மிங் ப்ராடக்டும் ஆக்ட் இருக்கு. നമ്മുടെ கண்ட்ரோல் വരുന്നത് ബയോസ്റ്റിമുലന്റ് ആക്ടില്. അപ്പോ പെസ്റ്റിസൈഡ്, ഇൻസെക്ടിസൈഡ്, അതായത് കെമിക്കൽ ഇരിക്കുന്ന പ്രൊഡക്റ്റില് ആ സർട്ടിഫിക്കേഷൻ നമുക്ക് വേണ്ട. കാരണം നമ്മുടെ എല്ലാ പ്രൊഡക്റ്റിലും പോയിസൺ ഇല്ലയേ ഇല്ല. Can you explain this once again? ஷோர் சார். பாருங்க, நம்முடைய ப்ராடக்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணும்போது இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கும்போது அதுல கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கும், அதனால நிறைய தீங்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில ப்ராடக்ட்ல போட்டிருப்பாங்க, இது வந்து எல்லோ, கிரீன், ப்ளூ, ரெட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து அதோட கெமிக்கல் தன்மையை முடிவு பண்ணுது. ஸோ இங்க அந்த மாதிரி எந்த சிம்பிளும் நம்முடைய ப்ராடக்ட்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பியூர்லி ஆர்கானிக், கெமிக்கல் கண்டென்ட் எந்த பெர்சன்டேஜும் கிடையாது சார். நெக்ஸ்ட் லைசன்சிங் சிஸ்டம். ரொம்ப பேரு மார்க்கெட்ல போகும்போது அவர் எல்லாம் சொல்லி உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, ஆ லைசன்ஸ் இருக்கா. நம்முடைய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் G2 லைசன்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு பயம் இல்லாத உங்களுக்கு அங்கே போய் சொல்லலாம், நாங்களுக்கு G2 சர்டிபிகேட் இருக்கு. G1 அல்ல, G1 இருக்குன்னா அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரும். பிளஸ் G3க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணாச்சு. கவர்மெண்ட் ஏஜென்சி ಈ ವರ್ಷத்துல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல அவரு G3க்கு அப்ளிகேஷன் எல்லாமே ஆல்ரெடி இன்வைட் பண்ணாச்சு. ஒரு 40-50 கம்பெனிஸ் இருக்கு, அவர் எல்லாரும் G3 சர்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணாச்சு, நம்மளும் அப்ளை பண்ணாச்சு. நவம்பர் தாண்டி ആ സർട്ടിഫിക്കേഷൻ നമുക്കും വരും. ആ G3 വന്നു കഴിഞ്ഞാൽ നെക്സ്റ്റ് സ്റ്റേറ്റ് വൈസ്, അതായത് തമിഴ്നാടുക്ക് തമിഴ്നാട് സർട്ടിഫിക്കേഷൻ, കേരളക്ക് കേരള സർട്ടിഫിക്കേഷൻ, അത് G1 സർട്ടിഫിക്കേഷൻ, അത് മുടിച്ച് നെക്സ്റ്റ് സർട്ടിഫിക്കേഷൻ അത് G3 വന്നാൽ അതിന് പിന്നാലെ അത് கிடைக்கும். You want to explain this once again? Okay. നമ്മുടെ പ്രൊഡക്റ്റ് ഇത് കംപ്ലീറ്റ് ക്രോപ്പ് ന്യൂട്രീഷൻ ആൻഡ് ക്രോപ്പ് പ്രൊട്ടക്ഷൻ. അതായത് நம்ம எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ல ரொம்ப நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இருக்கு. பிளஸ் நம்ம ஹெல்த்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. அது மாதிரி உங்களோட கிராப்க்கு டோட்டல் நியூட்ரிஷனும் அதுல, அதாவது பூச்சிக்கு எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணனா ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். We provide these two things, crop nutrition and crop protection. மனோஜ் பாய்? எஸ் சார். பாருங்க, அக்ரோ ப்ராடக்ட்ல சார் உங்ககிட்ட அது கொடுக்கறதுக்கெல்லாம் சர்டிபிகேட் இருக்கா, அதுக்கு அத்தாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து G1, G2, G3ங்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க.
அதுல வந்து G2 அப்படிங்கிற சர்டிபிகேட் நமக்கு இருக்கு. G1 அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு, அது நெக்ஸ்ட் வரும். ஸோ அந்த G3யும் G1 எல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க போகுது. அந்த மாதிரி கிடைக்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார். Plus crop nutrition and crop protection, அதுவும் self explain பண்ணுங்க. இந்த பயிருக்கான நியூட்ரிஷனும் ப்ரொடெக்ஷனுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பெரிய அளவில் உதவிகரமா இருக்கு. ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து அது கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஃபாஸ்ட் ஆயிட்டு எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங்கிலும் உங்களுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட் வரும். அதுதான் நம்ம ப்ராடக்ட் அட்வான்டேஜ். இன்னைக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் ப்ராடக்ட்டை விட நம்முடைய ப்ராடக்ட் ஆர்கானிக் வகையில் அதை விட சிறந்த ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு சார். நாங்கள் அது எல்லாருமே ஃபீல்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கண் கூட. எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. பெரிய டேர்ன் ஓவர் தமிழ்நாட்டில் இப்போ ஆல்ரெடி இருக்கு சார். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அது இன்னும் 100 மடங்கு அதிகப்படுத்துங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஓகே, ஆல்ரெடி இக்கோசர்ட் இன்புட்ஸ் சர்டிஃபிகேட் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. அது எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வந்தாச்சு. அதாவது எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல டோட்டல் சர்டிஃபிகேஷன் வந்தாச்சு. 24/2/23 தான் இது ஆல்ரெடி அப்ளை பண்ணாச்சு. அண்ட் வி காட் தி சர்டிஃபிகேட் ஆஃப் இக்கோசர்ட் இன்புட்ஸ். இதுல எல்லாம் ப்ரொடக்ஷன் டோட்டல் டீடைல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி கிடைச்சாச்சு. என்ன பண்ணணும்? வாட் டு யூ டூ வித் எக்ரோ ப்ராடக்ட்ஸ்? எக்ரோ ப்ராடக்ட்ஸ்லயே உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டோஸ் இருக்கு, எப்போ இது அப்ளை பண்ணணும் கிராப்ஸ்ல, இது எல்லாமே உங்களுக்கு படிக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபார்மருக்கு முன்னாடி போய் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தம். எல்லாம் லேபிள்ஸ், உங்களோட பாட்டில், உங்களோட பாக்ஸஸ் எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, அது உங்களை எல்லாம் படிச்சு அங்க போய் அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லா ப்ராடக்டும் அவங்களோட கெமிக்கல் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ல எக்ஸெப்ட் காப்பர், சல்ஃபர், இது 2 ப்ராடக்ட்ல பாக்கி எல்லாமே ப்ராடக்ட்ல நமக்கு மிக்ஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இந்தியா க்ரோ ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் ஆர் லேட் ஈவினிங் ஹவர்ஸ். அது காலையில அங்கே ஈவினிங்ல அது அவாய்ட் பண்ண. சன்பர்ன், ஸ்காட்சிங் எஃபெக்ட் வரும். அதுக்கே you should be taking early in the morning or late in the evening. We'll go one by one, Manoj bhai. Sure sir. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நம்மளுடைய ப்ராடக்டோட எப்படி எல்லாம் அது செயல்படுது, ப்ராடக்ட் என்ன, இது எந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே முதல்ல கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது கத்துக்கிறதுக்காக உங்களுக்கு பவர் பாயிண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. ஃபியூச்சர்ல வரும், ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம விவசாயிங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சொல்லும் போது ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன போட்டிருக்கு, என்ன எழுதி இருக்கு, அது வந்து முதல்ல படிச்சு தெரிஞ்ச பிறகு நீங்க கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சல்ஃபரும் காப்பரும் தவிர மீது எது கூட வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அது ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்தா வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு சில ப்ராடக்ட் ஸ்ப்ரேயா வரும், சிலது மண்ணில் போடுற மாதிரி வரும். ஸோ வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட் அது என்னங்கிறது அடுத்தடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒன்று விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ அல்லது சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டா அந்த டைம்ல நீங்க பயன்படுத்தினா தான் இந்த பூச்சிகளை வந்து அழகாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ வெயில் இருக்கிற டைம்ல நம்முடைய எந்த ப்ராடக்ட்டும் பயன்படுத்தாதீங்க. தேங்க்யூ சார். ஒரு வார்னிங் இருக்கு. நம்ம 2 ப்ராடக்ட் எம்ஐ வீர், எம்ஐ ப்ரவுட் ஆர் எம்ஐ சிட்ரா அண்ட் எம்ஐ ப்ரவுட், இது காம்பினேஷன் அவாய்ட் பண்ணணும். ஓகே, நம்ம 6வது பாயிண்ட் வீடிசைட் அண்ட் ஹெர்பிசைட். இது இஸ் யூஸ்ட் இன் ஸ்ப்ரே பம்ப்ல இது யூஸ் பண்ணணும் ஃபார் தட் ஸ்ப்ரேயிங் ஆஃப் அவர் ப்ராடக்ட். அதாவது வீடிசைட்னு சொல்லியா புல்லு கத்திக்கு நான் என்ன சொல்லணும் தமிழ்ல? எது சார்? புல்லு ஃபார்மிங்ல ഉണ്ടാവുന്ന പുല്ലിനെ കത്തിക്കാൻ களைக்கொல்லி. Okay, that should not be used to spray pump or blowing pump for our product. Don't mix that with this. ஒருபோதும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பம்பு இருக்கு இல்லையா, அந்த பம்புல வந்து களைக்கொல்லி பயன்படுத்தினா பம்புல அந்த மோட்டார்ல நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க.
பிளஸ் எல்லா அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாச்சு அது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம தயாராக்கி. கிளியர் சார். ஓகே, நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு. அதாவது ஆர்கானிக் கல்ச்சர்ல எல்லா ஏரியாலும் இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ரொம்ப வருது. அதுக்கு ஒரு ஏபி ரிப்போர்ட் இருக்கு. இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாமே இப்போ நேச்சுரல் மெத்தட்லேக்கு திருப்பி போகணும். கெமிக்கல் எல்லாம் நிறுத்தி இப்போ நேச்சுரல் மெத்தட்லேக்கு நம்ம எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகணும். தான் இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்தாச்சு. பிளஸ் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், இது மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் எல்லாமே இப்போ ரொம்ப ஏரியாலே படிச்சு நல்ல கம்பெனியில எல்லாம் ஜோலி வாங்கிய எல்லாரும் அது விட்டு இப்போ அக்ரிகல்ச்சர்லேக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதுதான் 9 to 5 விட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பிசினஸ்லேக்கு வந்தாச்சு. அண்ட் 4 lakh hectare now ஃபார்மிங்ல நிதி ஆயோக்ல ப்ரிப்பேர் பண்ணாச்சு டு ஸ்கேல் அப் த பிசினஸ் இன் இந்தியா. கேன் யூ டு திஸ்? சார் நிதி வந்து இப்போ வந்து உலகமே ஆர்கானிக் ஃபார்ம் பக்கம் திரும்பிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து உலகத்துக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. அப்போ இனி வரக்கூடிய காலத்துல ஆர்கானிக் ஃபார்மிங் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் முன்கூட்டியே நம்ம இது வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்தது வந்து படிச்ச இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு விவசாயம் பக்கம் திரும்புறாங்க. ஒரு காலத்துல விவசாயம்னு சொன்னாலே ஓடி பயந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்ச இளைஞர்களும் இந்த ஃபீல்டுக்கு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. 4 லட்சம் ஹெக்டர் இப்போ நேச்சுரல் ஃபார்மிங்க்கு அந்த நிதி ஆயோக் ப்ரிப்பேர் பண்ண ஸ்கேல் அப் பண்ணாச்சு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? பூவஸ்த்ரா சூப்பர், க்ரோ மேஜிக் அட்வான்ஸ், எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ், எம்ஐ வீர், எம்ஐ ப்ரவுட், எம்ஐ சிட்ரா, மாடிஃபை அண்ட் வைரஸ் பிளஸ். இதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் ரேஞ்ச். என்ன, வாட் இஸ் பூவஸ்த்ரா? பூவஸ்த்ரா மண்ணின ஸ்டெரிலைசேஷன் இருக்குன்னா ஒரு ஃபார்முலா தான். என்ன ஸ்டெரிலைசேஷன்? இப்போ நமக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கு முன்னாடி டாக்டர் என்ன பண்ணும், அவரு இது எடுத்து கையிலோ காலிலோ இன்ஜெக்ஷன் கொடுத்தா ஸ்டெரிலைசேஷன் பண்ணி. அதே மாதிரி நம்மளோட மண்ணில எல்லாம் இல்லைன்னா இருக்கே அதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கு ஒரு கிரானுலர் ஃபார்ம் இருக்குன்னா ஒரு ப்ராடக்டா பூவஸ்த்ரா சூப்பர். இல்லைங்க, நான் மலையாளத்துல வர, நீ தமிழ்ல வரணும். ஓகே சார். பூவஸ்த்ரா ஒரு ஃபர்டிலைசர் அல்ல, இது ஃபர்டிலைசர்ന്റെ ஆல்டர்னேட்டிவ் அல்ல. டிரான்ஸ்லேட்டர் ஒன் பை. ஓகே சார், 1 by 1 சொல்லணுமா? 1 by 1. ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த பூவஸ்த்ரா அப்படிங்கிறது ஸ்டெரிலைசேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட். இது வந்து மண்ணில் போடுறதுக்கானது. நம்ம வந்து அடி உரம் போடும்போது விதையோட சேர்த்து அடி உரம் போடும்போது போட வேண்டியது. ஸோ இது வந்து ஃபெர்டிலைசர், அதாவது உரத்துக்கு பதிலான ஒரு பொருள்னு தப்பா நினைக்க கூடாது. மண்ணோட மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கான ப்ராடக்ட் தான் பூவஸ்த்ரா. ഇതിലെ മണ്ണിൽ കാണുന്ന വൈറ്റ് ഗ്രബ്, ടെർമൈറ്റ്, കട്ട് വർംസ്, സ്നെയിൽസ്, ക്രിക്കറ്റ്സ് ഇതിനെല്ലാമേ നമുക്ക് അവോയ്ഡ് ചെയ്യാൻ പറ്റും. മണ്ണിലിരിക്കുന്ന എല്ലാ തരം കീടങ്ങളും. இது வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பூச்சி எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த சில வண்டுகள் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை பூச்சி இருக்கும், அதே மாதிரி இந்த கரையான் இருக்கும், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். இந்த பூச்சி செடியை வந்து நாசம் பண்ணக்கூடிய கிருமிகள். ஸோ இதெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி மண்ணை ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்காக உதவி பண்ணாங்க. പക്ഷേ നമ്മൾ മണ്ണിലെ ആവശ്യമുള്ള കറുത്തുവാമിനൊന്നും ചെയ്യില്ല. ஆமா, அந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையும் தேவையில்லாததை மட்டும்தான் இது கண்ட்ரோல் பண்ணும். மண்புழு நம்முடைய விவசாயியின் தோழன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மண்புழுவை இது எந்த வகையிலையும் பாதிக்காது. எல்லாருக்கும் தெரியும் மண்புழு வேணும் நமக்கு ஃபார்மிங்ல. ஸோ தட் டஸ் நாட் அப்ரோச் தட். எல்லா மெடிசின்ஸும் உங்களோட பூஸ்டர்ல ரிலீஸ் பண்ணி, அதாவது வெள்ளத்துல கான்டாக்ட் வந்தா அது எல்லாமே மெடிசின்ஸ் அது മണ്ണിലേക്ക് തിരിച്ചു വരുന്നു. പ്ലസ് അത് നമ്മുടെ പ്ലാന്റിന്റെ റൂട്ടിന്റെ സോണില് അത് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് അഡേർ ചെയ്യുന്നു, ഒട്ടിപ്പിടിക്കുന്നു.
സോ ഇൻസെക്ട് കൊണ്ട് നമ്മുടെ പ്ലാന്റ്സിന്റെ റൂട്ടിനെ ഡാമേജ് ചെയ്യുന്ന പരിപാടി നിർത്തും. எஸ், இந்த பூவஸ்திரா அப்படிங்கிறது நம்ம வேருக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்செக்ட் எல்லாம் இந்த பூச்சிகள் எல்லாமே வந்து வேற வந்து டேமேஜ் பண்ண விடாம தடுக்குது. You can continue with that other also. எல்லாம் தீர்க்கும். ரைட் சார். இது வந்து பயன்படுத்துறது எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நிலத்துல என்ன விதை போடுறோமோ அடி உரம் போடும்போது அடி உரத்துடன் சேர்த்து, அதாவது கெமிக்கல் அடி உரம் இல்லாம நம்ம வந்து ஏதாவது இந்த மாட்டு சாணம் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா அடி உரம், அது கூட சேர்த்து மண்ணுல மிக்ஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட் தான் இது. அடி உரத்துக்கு பதிலாக போடக்கூடியது இல்லை, அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து விதை போடும்போது விதையோட சேர்த்தும் போடலாம், அல்லது விதை போடுறதுக்கு முன்னாடி மண்ணுலையும் போடலாம். அடுத்தது விதையோட சேர்த்து போடலாம். Every farm is about to go to the sound client. Yes. Sir, കിന്നോ എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? കിന്നോ, കോപ്സ് ലൈക്ക് കിന്നോ. കിന്നോ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ഓറഞ്ച് മാതിരി ഒരു ഇതാണ്. കണ്ട ഓറഞ്ച്, പക്ഷെ ആക്ച്വലി അതായത് കളറിന്റെ ഒരു മോസമ്പി ടൈപ്പ്. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு, வாழை மரம், கரும்பு, மாங்காய் மரம், தென்னை மரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மரங்களுக்கும் அது வந்து போடலாம். ஸோ விதை போடக்கூடிய சில விஷயங்கள் இருக்குன்னா விதை போடும்போது விதைக்கு முன்னாடி போடுங்க. நீ ஒரு வேளை மரமா இருக்கு, வாழை அது வந்து வளர்ந்துருச்சு, கரும்பு வளர்ந்துருச்சு, தென்னை மரம் பெருசு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மரங்களுக்கும் போடலாம். போடும்போது இது மண்ணுல அந்த மரத்தை சுத்தி லைட்டா மண்ணை தோண்டி எடுத்து அந்த மரத்துக்கு சுத்திலும் போடலாம். பெரிய பெரிய மரங்களா இருந்ததுன்னா விதை போடுறதா இருந்தா விதையோட சேர்த்து போடலாம். சரி, ஆக்சுவலி இந்த வீடியோ வருதில்ல, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஓகே ஓகே. அதே மாதிரி இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணியோ ஸ்ப்ரேயோ பண்ணக்கூடாது, மண்ணுல தான் போடணும். குவாண்டிட்டி வந்து ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ. குவாண்டிட்டி ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ போடலாம். பெரிய மரங்களா இருந்ததுன்னா அது 4 கிலோ வரைக்கும் போடலாம். ஆமா, பெரிய மரங்களுக்குன்னா 4 கிலோ வரைக்கும் போடலாம். பூவஸ்திரா அந்த இது சில பின்னாக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அடி உரமா போடுவோம், அதுக்கு போடலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா போடலாம். ஓகே, நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க சார். ஸோ அந்தந்த டைம்ல முடிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு அப்பப்போ முடிச்ச பிறகு நம்ம அதை பார்த்துக்கலாம். ஃபினிஷ் சார். ஓகே, எப்போ யூஸ் பண்ணணும் பூவஸ்திரா சூப்பர், எப்போ யூஸ் பண்ணணும்? சார் ஒரு क्वेश्चन மட்டும். ഇനിഷ്യൽ സ്റ്റേജസിൽ നമ്മുടെ സോയിൽ പ്രിപ്പയർ ചെയ്യുന്ന നേരത്ത്, പിന്നെ സീഡ്ലിംഗ് ട്രാൻസ്പ്ലാന്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞിട്ടും ഒരു മാസം സീഡിന്റെ ജെർമിനേഷൻ വന്നു കഴിഞ്ഞിട്ടും നമുക്ക് ഭൂവസ്ത്രം ഉപയോഗിക്കാൻ പറ്റും. ஓகே, இது வந்து முதல்ல விதை போடும்போதும் போட்டுக்கலாம், இல்ல வளர்ந்த மரமா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். சிலது விதை போட்டு முளைச்ச பிறகு ஒரு மாசத்துலயும் இதை வந்து நீங்க போட்டுக்கலாம். പിന്നെ ഭൂവസ്ത്ര ഒരു സൂപ്പർ പ്രൊട്ടക്ഷൻ തരും. ஓகே, கொஸ்டின் சில பேருக்கு பவர் பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு சார், அது பாருங்க. கொஞ்சம் பேர் டவுட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மரத்துக்கு 4 கிலோ இல்லை, ஒரு ஏக்கர். பெரிய மரமா இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு. ஸோ சின்ன சின்ன விதைகள் இருக்குன்னா 2 கிலோ போதும். பெரிய மரங்கள் தென்னை தோப்புக்கெல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ. ஒரு மரத்துக்கு இல்லை, ஒரு ஏக்கருக்கு. கெமிக்கல் ஃபர்டிலைசர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்டிலைசர் கூட தான் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. நம்மளுடைய நேச்சுரலான உரம் கூட போடணும்.
சின்ன டெக்னிக்கல் எரர் வந்திருக்கு லீடர்ஸ், உங்களுக்கு பவர் பாயிண்ட் உடனடியாக வரும். நெற்பயிருக்கு கண்டிப்பாக போடலாம். நெற்பயிருக்கு போடும்போது முதல்ல சொன்ன மாதிரி நெற்பயிர் எல்லாரும் போடும்போது அடி உரம் போடுவாங்க இல்லையா? அந்த அடி உரம் மாட்டு சாணம் போட்டு தான் பொதுவாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டு சாணம் போடும்போது அதோட சேர்த்து நீங்க வந்து இது சின்ன சின்ன மணல் மாதிரி தான் இருக்கும். இது மணல் மாதிரி தான் இருக்கும். அதனால அது அந்த மணல் மணல் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம், அல்லது வந்து சாதாரணமாக அந்த யூரியா போடுற மாதிரி போடலாம். போடும்போது கெமிக்கலா இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான். மீதி இயற்கை உரம் எதா இருந்தாலும் அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். Manoj sir, I have shared the screen now. Can you see the Bhuastra Super screen? Yes, sir, can. Okay, you can just tell me the next slide. I will go for the next slide. Okay, okay, thank you, sir. Yes, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சார். Sir, go to the next slide. Srikanth sir. Yes. Sir, one more slide or this one you want to continue? This one to continue. Okay. Please wait the PPT. Bhuastra Super gives protection against. இது யூஸ் பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரி தான் விதை போடும்போது முதல்ல போடலாம். அடுத்தது வந்து விதை போட்டு முளைச்ச பிறகு 1 மாசம் வரைக்கும் நீங்க இது போடலாம். பெரிய மரமா இருந்ததுன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை இடைவெளி விட்டு நீங்க போட முடியும். அடுத்தது வந்து எந்த காரணத்தை கொண்டும் இது வந்து சில பூச்சிக்கொல்லி மருந்து கூட நீங்க வந்து இது மிக்ஸ் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராடக்ட் மண்ணிலேயே செயல்பட்டு பூச்சிக்கொல்லியாக கூட செயல்படும். அடுத்தது வந்து ஒரு தடவை நீங்க இது போட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் வேற பாதுகாக்கிறதுக்காக இது உதவி பண்ணுது. மண்ணை வந்து இது பதப்படுத்தி ஸ்மூத் பண்ணும். இப்போ வேறு வந்து மண்ணுல பாயணும் அப்படின்னு சொன்னா அந்த வேறு சரியாக மண்ணில் எல்லா பக்கமும் போகும்போது தான் அந்த செடி நல்லாக வளரும். அந்த வேறு போறதுக்காக மண் இறுக்கமான மண்ணை கூட ஸ்மூத் பண்ணி வேறு அதிகமா பாயறதுக்காக நம்ம ப்ராடக்ட் உதவி பண்ணுது. அடுத்தது வந்து அந்த நம்ம மண்ணோட தன்மையை கூட செடிக்கு ஏத்த மாதிரி கிளியர் பண்ற தன்மையும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, மண்ணோட தான் கலந்து போடணுமான்னு. ஸோ நீங்க வந்து இயற்கை உரம் கூடயும் கலந்து போடலாம், மணல் கூடயும் மிக்ஸ் பண்ணி போடலாம். அதாவது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தீங்க விளைவிக்கக்கூடிய பூச்சிகள், முதல்ல சொன்ன மாதிரி கரையானா இருக்கட்டும், அல்லது வெட்டுக்கிளியா இருக்கட்டும், அல்லது சில வண்டுகளா இருக்கட்டும், அந்த மாதிரி வேற வந்து தாக்கக்கூடிய ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அத்தனை கிருமிகளையும் வேர்ல அண்ட விடாம தடுக்கிற வேலை கூட பூவாஸ்திரா பார்க்கும். பாருங்க, மண்ணை வந்து ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணுது, வேற எல்லா படத்துக்கும் பாயறதுக்கான உதவி பண்ணுது. அதோட சேர்த்து இந்த பூச்சிக்கொல்லியா கூட அது வந்து செயல்படுது. மண்ணுக்குள்ள இருக்கிற பூச்சிகளை இல்லாம பண்றதுக்கு வேற தாக்க அளவுக்கு இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ഓക്കെ മനോജ് ഭായി. യെസ് സാർ, യെസ് സാർ. ഞാൻ തിരിച്ചു വന്നു. ആക്ച്വലി കുറെ ക്വസ്റ്റ്യൻസ് ചോദിക്കുന്നുണ്ട്, അതിന്റെ ഉത്തരം നമുക്ക് പിന്നൊക്കെ തരാമെന്ന് പറയാം. നമ്പർ 1. നമ്പർ 2, നേരത്തെ ഈ കിന്നോ നാരങ്ങ എന്നൊക്കെ പറഞ്ഞില്ലേ? അപ്പൊ ഞാനിപ്പോ ജസ്റ്റ് നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്ന് വന്നിരിക്കുകയാണ്. നോർത്ത് ഇന്ത്യയിൽ എനിക്ക് ചെറുനാരങ്ങൻ എന്താ പറയാ തമിഴില്? ഇത് ചെറുനാരങ്ങ, ലെമൺ. ലെമൺ 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 എന്താ പറയാ തമിഴില്? ലെമൺ அந்த பேரு மறந்து போச்சு திடீர்னு. ഓക്കെ, ഇതാണ് ലെമൺ ആക്ച്വലി. ഓക്കെ ഓക്കെ, ഒരു മിനിറ്റ് ഞാനിപ്പോ കാണിച്ചു തരാം. ഞാൻ അവിടെ ഒരു ഫാർമറിന്റെ കയ്യിൽ നിന്ന് എലുമിച്ചമ്പഴം എന്താ പറയാ, എലുമിച്ചമ്പഴം. ഇതാണ് നാരങ്ങ, നോർമൽ സൈസ്. ഭൂവസ്ത്രയും സ്പ്രേ മാജിക്കും MI സ്പ്രേ, ഇത് 3 മിക്സ് ചെയ്തിട്ട് കരുതുന്ന നാരങ്ങയുടെ സൈസ് ഇതാണ്. சார் பார்க்க முடியல, கொஞ்சம் பின் பண்றீங்களா? കാണുന്നുണ്ടാ? இல்ல
കാണണ്ടാ നീ വർത്താനം പറഞ്ഞിട്ടുണ്ടാ ഇപ്പൊ കാണുന്നുണ്ടാ ஆஹா ஸ்க்ரீன்ல வந்து பிபிடி தான் இருக்கு. ஓகே பரவாயில்ல சார். ഓക്കെ അല്ല ഹൈലൈറ്റില് റൈറ്റ് സൈഡിൽ വരുന്നുണ്ടാവും കാണണ്ടാ yes. So this is the size of change of lemon size ഇതാണ് ലെമന്റെ സൈസ് റൈറ്റ് സൈഡിൽ എല്ലാവർക്കും കാണാൻ പറ്റും അല്ലെങ്കിൽ റൈറ്റോ ലെഫ്റ്റോ താഴത്തോ കാണാൻ പറ്റും. லீடர்ஸ் உங்களால பார்க்க முடியுதா? இதுதான் எலுமிச்சை. அதாவது சார் வந்து நார்த் இந்தியாவில் இப்போ சுற்றுப்பயணம் முடிஞ்சு வந்திருக்காரு. ஸோ அங்கிருந்து நம்ம ஃபார்மர்ஸ் கொடுத்த எலுமிச்சை தான் கையில் வச்சிருக்காரு. ஒன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை, ரெண்டாவது நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பிறகு ரிசல்ட் இருக்கிற எலுமிச்சை தான் ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க. ஓகே, திஸ் இஸ் த லெமன் சைஸ். தேங்க்யூ சார். ഇത് നമ്മുടെ ഇന്ത്യയും പിന്നെ ഭൂവസ്ത്രം ഉപയോഗിച്ച നാരങ്ങ എന്റെ കയ്യിൽ ഒരു ഓറഞ്ച് മാതിരി ഉണ്ടാവും സൈസ്. நம்ப முடியல சார், நம்ப முடியல, இவ்வளவு அருமையா இருக்கு. This is the biggest advantage of using our products. If you totally export market like പോകുന്ന lemons ആയി മാറി. Yes. Okay, next slide, Srikanth. ഇതാണ് ഓരോരോ ടൈപ്പ് നേരത്തെ പറഞ്ഞ വൈറ്റ് സ്ക്രബ് ഇതിന്റെ എല്ലാ സ്റ്റീൽസ് ഇതിനെല്ലാം മൂവേഴ്സിന്റെ റിസൾട്ട് ആണ്. നല്ല എക്സലന്റ് ജെർമിനേഷൻ പ്രോസസ്, അതായത് പ്ലാന്റ്സ് മുകളിലേക്ക് വരാൻ വേണ്ടിയിട്ടുള്ളത് ഇനീഷ്യൽ പ്ലാന്റിന്റെ ഗ്രോത്ത്, ഏർലി സ്റ്റാൻഡിങ്, അതായത് പെട്ടെന്ന് പ്ലാന്റ് നിൽക്കുന്നു, അപ്ലിഫ്റ്റ് ഓഫ് ന്യൂട്രിയൻസ്, അതായത് മണ്ണിന് എല്ലാ സാധനവും വലിച്ചെടുക്കുക, നല്ല ന്യൂട്രീഷൻ വലിച്ചെടുക്കുക, സോയിലിന്റെ ടെക്സ്ചർ നന്നായിട്ട് ഇംപ്രൂവ് ആവുന്നു, പിന്നെ സോയിലിൽ ഉണ്ടാവുന്ന എല്ലാ മൈക്രോബിയൽ ആക്ടിവിറ്റീസും ഇത് കൂട്ടുന്നു. അതാണ് മൂവേഴ്സിന്റെ റിസൾട്ട്. அதுவும் தமிழ். ஓகே சார். இப்போ அது நீங்க இதுல பூச்சிகள் பாக்குறீங்க. இந்த பூச்சிகள் எல்லாமே என்னென்ன உங்களுக்கே தெரியும். இந்த செடிப்பேன், முட்டைப்புழு, என்ன இலை குருத்து பூச்சி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, நத்தை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணுல வேற தாக்கக்கூடியதெல்லாம் கட்டுப்படுத்துற வேலை முக்கியமா நம்ம ப்ராடக்ட் பாக்குது. அடுத்து முதல்ல சொன்ன மாதிரி தான் மண் வளத்தை அதிகப்படுத்தி அந்த செடியோட வேர்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு தான் முக்கியமான வேலை இது பாக்குது. Next. Srikanth ji, next slide. അടുത്ത പ്രൊഡക്റ്റ് ആണ് ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസ്. ഈ ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസിന്റെ ആണ് ഈ റിസൾട്ട് ഞാൻ കാണിക്കുന്നത്. ഈ സൈസ് വരുന്നത് ഇതിന്റെ ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസിന്റെ വലിയൊരു സൈസാണ്. ഈ ഗ്രോ മാജിക് ഈ 3rd ജനറേഷൻ നാനോ ടെക്നോളജി ജാസ്മിനേറ്റ് എന്ന് പറഞ്ഞ സാധനത്തിന്റെ ബേസ് ഉള്ള ഒരു പ്രൊഡക്റ്റ് ആണ്. ഇത് പൗഡർ ഫോമിലാണ് വരുന്നത്. അത് നമുക്ക് മണ്ണിലിടുന്നു വരും. പിന്നെ ബേസൽ ഫെർട്ടിലൈസറിന്റെ കൂടെ മിക്സ് ചെയ്തിട്ട് നമുക്ക് ഇടാൻ പറ്റും ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസ്. അപ്പോൾ ഫെർട്ടിലൈസറിന്റെ ക്വാണ്ടിറ്റിയും ഇതിൽ കുറയ്ക്കാൻ പറ്റും. അപ്പൊ ഫാർമറിന്റെ ചെലവും കുറയും. പറഞ്ഞോട്ടെ സാർ, ഇത് എത്ര പെർസെന്റേജ് വരെ എക്സ്പെൻസ് കുറയ്ക്കാൻ പറ്റും സാർ? ഇനീഷ്യൽ സ്റ്റേജസിലെ ഫസ്റ്റ് നമ്മൾ അഗ്രികൾച്ചർ നോൺ ഓർഗാനിക് ചെയ്യുമ്പോൾ ഒരു ആദ്യത്തെ മാസം ആദ്യത്തെ വർഷത്തില് മണ്ണിന്റെ ഉള്ളിലത്തെ ആ എക്സ്പെക്ടേഷൻ മാറ്റാൻ വേണ്ടിയിട്ട് ഒരു 6 മാസം എടുക്കും. അത് ക്യാഷ് ക്രോപ്പ് ആണെങ്കിൽ പെട്ടെന്ന് ചെയ്യാം. അതായത് മിളക്, നാരങ്ങ, ഇങ്ങനത്തെ കാര്യങ്ങൾ, പച്ചക്കറികള്, ഇതൊക്കെ ചെയ്യുമ്പോൾ അത് പെട്ടെന്ന് 2-3 വർഷം നിങ്ങൾക്ക് എടുക്കാൻ പറ്റും. അപ്പം രണ്ടാമത്തെ സൈക്കിളിൽ ഇത് ശരിയാവും. പക്ഷെ ലോങ് ടേം ക്രോപ്പ് ആണെങ്കിൽ അതിന് ഒരു 6 മാസം കഴിഞ്ഞിട്ട് സെക്കൻഡ് ഗ്രോത്തിൽ മാത്രം നമുക്ക് അതിന്റെ റിസൾട്ട് കിട്ടുള്ളൂ. ഓൾമോസ്റ്റ് അപ്പോൾ 20%, 30% ഫസ്റ്റ് 10 to 20% ഫസ്റ്റ് യൂസില്, നെക്സ്റ്റ് കണ്ടിന്യൂസ് വരുന്ന സൈക്കിളുകളിലെ അത് നമുക്കൊരു ഡബിൾ ആയിട്ട് കിട്ടാൻ പറ്റും. ஓகே, தேங்க்யூ சார். டியர் லீடர்ஸ், இது வந்து 3rd ஜெனரேஷன் நானோ டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். சார், லீடர்ஸுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னா புரியும். அதாவது நம்ம இந்தியா க்ரோவில் க்ரோ மேஜிக் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த் ப்ராடக்ட்ல 95 ஹெல்த் ட்ரிங்க் எப்படியோ மனிதனுக்கு, அதே மாதிரி செடிகளுக்கு, தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 95 தான் க்ரோ மேஜிக், சிம்பிளா சொல்ல போனா. ஸோ இது வந்து ஃபெர்டிலைசர், நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள் இருக்கு இல்லையா,
அந்த உரத்தோட செலவு 3ல் 1 பங்கு குறைக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து 95 மாதிரி செடிகளில் செயல்படும். എന്തിനാണ് നമ്മൾ ഗ്രോ മാജിക് യൂസ് ചെയ്യുന്നത്? ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ റൂട്ട് ഡെവലപ്മെന്റ് വേണ്ടി, പ്ലാന്റിന്റെ ഇനീഷ്യൽ ഗ്രോത്തിന് വേണ്ടി, കൂടുതൽ പൂക്കൾ ഉണ്ടാവാൻ വേണ്ടി, പിന്നെ പ്രൊഫ്യൂസ്ഡ് ഫ്രൂട്ട്സ്, അതായത് നല്ലതായിട്ട് ഫ്രൂട്ട്സ് ഉണ്ടാവാൻ വേണ്ടിയും, പിന്നെ കുറച്ച് പൂക്കൾ വീഴുകയും ഫ്രൂട്ട്സിന്റെ വീഴ്ചയും ഉണ്ടാകാൻ വേണ്ടിയിട്ട് നമുക്ക് ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസ് യൂസ് ചെയ്യേണ്ടി വരും. അതുമാതിരി തന്നെ ഗ്രെയിൻസിന്റെ വെയിറ്റ്, അതായത് നമ്മൾ വരുന്ന ധാന്യങ്ങളുടെ വെയിറ്റ്സും അത് കൂട്ടുന്നു. പ്ലസ് നമ്മൾ ഓയിൽ കണ്ടന്റ് ഉള്ള ചില ധാന്യങ്ങളിൽ നിന്ന് അത് ഓയിലിന്റെ കണ്ടന്റും കൂട്ടുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ ഫ്രൂട്ട്സിന്റെയും വെജിറ്റബിളിന്റെയും ടേസ്റ്റ്, കളറ്, ഫ്രേഗ്രൻസി, ഓർഡർ, ഇതെല്ലാത്തിന്റെയും സാധനങ്ങൾ മാറ്റുന്നു. പ്ലസ് ഷുഗർ കെയിനിലെ അതിന്റെ ഷുഗർ കണ്ടന്റും കൂട്ടുന്നുണ്ട്. கிரேட் சார். ஸோ இது வந்து க்ரோ மேஜிக் எதுக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இப்போ சார் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ரூட் டெவலப்மெண்ட்டுக்காக, வேறு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக உதவிகரமாக இருக்குது. அடுத்தது வந்து அந்த செடி வந்து வளரும் போது ஸ்டார்டிங்கில் அது வந்து பெரிய அளவில் வளர்றதுக்காக உதவி பண்ணுது. அடுத்தது வந்து நிறைய வந்து பிரான்ச்சஸ் வந்து உருவாகிறதுக்காக உதவி பண்ணுது. அதே போல நிறைய முட்டுக்கள் வந்து பூ வந்து நிறைய வர்றதுக்காகவும், வந்த பூல காய்கள் வந்து நிறைய பிடிக்கிறதுக்கும், அதே மாதிரி காய்கள் வந்திருக்குன்னு சொன்னா அது எல்லாமே வந்து அளவு பெரிய அளவும் அழகான அளவுக்கு வளர்றதுக்காக உதவி பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூ உதிர்றது, காய் உதிர்றத வந்து தடுக்கிறதுக்காக க்ரோ மேஜிக் உதவி பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நெல்லு, சாமை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, கம்பு, சோளம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அதோட அளவையும் அதிகப்படுத்துறதுக்காக உதவிகரமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தென்னை மரமா இருக்கட்டும், அல்லது வந்து சன்ஃபிளவரா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதா இருந்ததுன்னா அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய விதைகளில் எண்ணெயோட அளவை அதிகப்படுத்துறதுக்காகவும் உதவிகரமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம க்ரோ மேஜிக் பயன்படுத்தி கிடைச்சிருக்கக்கூடிய பழங்களோட டேஸ்டா இருக்கட்டும், அதோட கலரா இருக்கட்டும், அதோட வாசமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சாதாரண உரம் போட்டு விவசாயம் பண்ணன ரிசல்ட்டை விட பல மடங்கு அருமையாக இருக்கும் க்ரோ மேஜிக் பயன்படுத்தும் போது. அதே மாதிரி சுகர் கண்டென்ட் எஸ் சார். அதே மாதிரி கரும்பு விவசாயிகளுக்கு தான் பெரிய நியூஸா சொல்றாரு சாரு. ஸோ கரும்புல வந்து பயன்படுத்தும் போது அந்த கரும்போட இனிப்பு அதிகமான அளவுக்கு இருக்கிறதாக வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. കരുമ്പിന്റെ സൈസ് മഹാരാഷ്ട്രയില് 30 ഫീറ്റ് വരെ അത് ഇൻക്രീസ് ആയിച്ച്. അതിന്റെ സൈസിന്റെ ഓരോരോ കമ്പിന്റെ ഇടയ്ക്കുള്ള ഗ്യാപ്പ് വലുതായി, പ്ലസ് അതിന്റെ തടി കൂടുതലായി, പ്ലസ് ഷുഗർ കണ്ടന്റും കൂടുന്നുണ്ട്. ஸோ கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோமாமா, ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் விவசாயம் பண்றவங்களோட ரிசல்ட்டை அந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது கரும்போட தடி, இந்த தாய் தண்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாகவும், ஒரு கம்புல இருந்து இன்னொரு கம்பு இடைவெளி இருக்கும் இல்லையா, அது ரொம்ப நீளமாகவும் வளர்ந்துட்டு இருக்கான். அதே மாதிரி வெயிட்டும் அதிகமா இருக்கு, அதோட இனிப்புத்தன்மையும் அதிகமா கிடைக்குதான். எப்படி பயன்படுத்துறதெல்லாம் நீங்க கேள்வி நிறைய கேட்குறீங்க, அதெல்லாம் கடைசியில சொல்றேன்னு சார் சொல்லியிருக்காரு. பயன்படுத்துற முறையை பத்தி எல்லாம் நெக்ஸ்ட் வரும். ഓക്കെ, ഇത് നമ്മൾ യൂസ് ചെയ്യുന്നത് എല്ലാമേ അർബൻ ഏരിയയിലല്ല. ഇപ്പൊ അല്ലാതെ വില്ലേജ് ഏരിയയിലാണ് ജാസ്തി നമ്മുടെ എല്ലാ ഈ ഇന്ത്യ ഗ്രോന്റെ പ്രൊഡക്ട്സ് യൂസ് ആകുന്നത്. പക്ഷെ ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസില് നമുക്ക് ഈവൻ കട്ട് ഫ്ലവർ മാർക്കറ്റിലും നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. പ്ലസ് സിറ്റിയിലിരിക്കുന്ന കിച്ചൺ ഗാർഡനിലും നമുക്കിത് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. ഫ്ലവറിന്റെ ബിസിനസ്സിലും, അതായത് ഫ്ലോറികൾച്ചർ എന്ന് പറയും, പൂക്കളുടെ മാർക്കറ്റ്, அது കൂടുതൽ சிட்டி சைடுல ഉണ്ടാവുന്നതാണ്. இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா பகுதிகளிலும், கிராமப்புறத்திலயா இருந்தாலும் சிட்டியில இருந்தாலும், அதே மாதிரி இந்த கூடையில வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுவாங்கல்ல, மாடி மேல விவசாயம் பண்றவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து விவசாயம் பண்றவங்க, அந்த மாதிரி கிச்சன் பக்கத்துல வீட்டுக்கு தேவையான விவசாயம் பண்ற இடத்துல எல்லாமே இது வந்து நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து 3 மாசத்துல விளையக்கூடியது இருக்கும் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் தக்காளி, மிளகாய், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், பெரிய மரங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதோட ரிசல்ட் உடனடியாக பார்க்கறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு இம்மிடியேட்டா அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். பெரிய மரங்கள்ல பயன்படுத்தும் போது 6 மாசத்துக்கு மேல தான் பெரிய ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியுது. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்
Srikanth bhai, next. ഇത് സെൽഫ് എക്സ്പ്ലനേറ്ററി ആണ്. അതായത് നോർമൽ ഗ്രോത്ത് വേഴ്സസ് വെജിറ്റേറ്റീവ് ഗ്രോത്ത്. അതായത് നമ്മുടെ പ്ലാന്റ്സിന്റെ റൂട്ട്സിന്റെ കാണുന്നുണ്ട്. ചെടികൾ മുന്നോട്ട് ഇനീഷ്യൽ ഗ്രോത്തിന് വേണ്ടിയിട്ടും പിന്നെ ആ വേരുകൾ നന്നായിട്ട് സ്പ്രെഡ് ആവാനും പ്ലസ് ന്യൂട്രിയന്റ് വലിക്കാനാണ് നമുക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഇത് ഉപയോഗം വരുന്നത്. பிக்சர்லயே பாக்குறீங்க, வேர் வந்து அதிகமான ஸ்பீடா வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சமமான அளவுல வளர்றதுக்காகவும், செடியோட பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, செடி வளர்றதுக்காகவும் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் பெரிய அளவுல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நிறைய மண்ணுல இருந்து எடுக்கிறதுக்காக உதவிகரமா இருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாமே இன்க்ரீஸ். நெக்ஸ்ட், எஸ், ഇത് ഇന്റർനോഡൽ, അതായത് ഒരു ഭാഗത്ത് തന്നെ കുറെ ഇലകൾ വരുന്ന പ്ലസ് ഇലകളുടെ നീട്ടം കൂട്ടുന്നതും പിന്നെ ഇലകളുടെ സെൽ വാളിന്റെയും തിക്നെസ് കൂട്ടുകയും കൂടുതൽ ബ്രാഞ്ചിങ് ഉണ്ടാക്കാനും ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസ് യൂസ് ചെയ്യുന്നു. ക്ലിയർ സാർ, പുരിഞ്ചത്. നെക്സ്റ്റ് ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസിന്റെ റിസൾട്ട് பார்த்தா increased test in weight of grains. അതായത് ഉങ്ങളുടെ അരി, ഗോതമ്പ് ഇതെല്ലാമിലെ അതിന്റെ വെയിറ്റ് പെർ ഗ്രെയിനിന്റെ വെയിറ്റ് தான் ഇൻക്രീസ് பண்ணும். അതിന്റെ കൂടെ ഓയിൽ കണ്ടന്റും കൂട്ടാൻ പറ്റും. ഇഫ് ഇറ്റ് യൂസ് ഫോർ സൂര്യമുഖിയുടെ സൺഫ്ലവറിന്റെ ഇതിന്റെ കൂടിയിട്ട് പ്ലസ് ഫ്രൂട്ട്സിന്റെ വെജിറ്റബിളിന്റെ ടേസ്റ്റ്, കളർ, ഫ്രേഗ്രൻസ് ഇതെല്ലാം നമുക്ക് കൂട്ടാൻ പറ്റുന്നതാണ് ഗ്രോ മാജിക്കിന്റെ അഡ്വാൻറ്റേജ്. പ്ലസ് അൽക്കലൈഡ്, അതായത് ടീ ഗാർഡനിലും കോഫി, സ്പൈസസ്, ഇത് മൂന്നിലും, ഇത് സൗത്ത് ഇന്ത്യയിലെ കുറച്ച് കൂടുതലാണ്. ടീ, കോഫി, സ്പൈസസിന്റെ ആൽക്കലൈഡ് കണ്ടന്റ് കൂട്ടുന്നു. അതിന്റെ ടേസ്റ്റ് കൂട്ടാനും അതിന്റെ ക്വാളിറ്റി കൂട്ടാനും ഇംപ്രൂവ് ആവുന്നു. അതൊന്ന് തമിഴിൽ പറഞ്ഞു. பாத்தீங்கன்னா தானியங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தானியங்கள்ல பயன்படுத்தும் போது தானியங்களோட அளவு ரொம்ப பெருசாகவும் நல்ல வெயிட் வர்றதுக்காகவும் உதவிகரமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய, சூரியகாந்தி மாதிரி இருக்கக்கூடிய இது பயன்படுத்தும் போது அதில் வந்து எண்ணெய் தன்மை அதிகமாக கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரியே வெஜிடபிளாக இருக்கட்டும் அல்லது பழங்களாக இருக்கட்டும், அதோட டேஸ்ட்டு, கலரு, அதோட இனிப்பு, அதோட ஸ்மெல்லு, ஸோ அதோட குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராடக்ட் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. அதே போல் ரொம்ப முக்கியம் என்னென்னா, டீலையும் தேயிலையிலையும் காஃபிலையும் அதே மாதிரி ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, ஏலக்காய், அந்த மாதிரி ஸ்பைசஸ், மிளகாய், இந்த மாதிரி ஸ்பைசஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் ஆல்கலாய்டு கண்டென்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக உதவிகரமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா പിന്നെ വെയിറ്റിന്റെ കൂട്ടൽ എല്ലാ ക്രോപ്സിനും വെയിറ്റ് കൂടും. അതായത് ഒരു ഏക്കറിന് നമുക്ക് 5 ക്വിന്റൽ കിട്ടുകയാണെങ്കിൽ ഇതിൽ അത് ഉപയോഗിച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരു 4-5 ക്വിന്റൽ കുറെ ആൾക്കാർക്ക് കൂടുതൽ കിട്ടിയിട്ടുണ്ട് ഗെയിൻസിന്റെ ஏக்கர் வயசு. அதுவா பொதுவா நீங்க வந்து எந்த விவசாயம் பண்றதா இருந்தாலும் அதுல அறுவடை பண்ணி கிடைக்கக்கூடிய பொருட்களோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சார் சொல்றாரு, நார்த் இந்தியா பல இடங்கள்லயும் ஆல்ரெடி நம்ம ஊர்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரிசல்ட்டை. ஆனா அந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ரிசல்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நெல்லா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அந்த மாதிரி எது விவசாயம் பண்ணும்போதும் 4 மூட்டை பொதுவா சாதாரணமா ஒரு விவசாயம் பண்ணி கிடைக்கிறதா இருந்தா நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்தி யூஸ் பண்ணும்போது 8 மூட்டை வரைக்கும் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நம்ம கம்பெனியில இருக்குன்னு சார் சொல்றாரு. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் போடலாம், பூசணிக்காவுக்கு போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு, அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள்ல இந்த ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, இப்போ பூசணிக்காயில வந்து மேல் ஃப்ளவர் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். ஸோ ஃபீமேல் ஃப்ளவரோட எண்ணிக்கை அதிகமாக தான் அதில் வந்து நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். அந்த ஃபீமேல் ஃப்ளவரோட எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் கூட நமக்கு வந்து க்ரோ மேஜிக்ல இருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ഇത് നിങ്ങൾ പറഞ്ഞു കൊടുക്കണം, നോ പ്രോബ്ലം. റൂട്ടിന്റെ സൈസ് വലുതായി കഴിഞ്ഞാൽ ഉള്ളി, പൊട്ടാറ്റോ, പിന്നെ മഞ്ഞൾ, ക്യാരറ്റ്, ഇതിന്റെ സൈസ് ഒന്നും പറഞ്ഞു. எஸ், இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது
வேறு மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அதோட சைஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக உதவிகரமா இருக்கு. என்னென்னங்கிறது நீங்க பாக்குறீங்க. வெங்காயம் போட்டிருக்கு, உருளைக்கிழங்கு, மஞ்சள், கேரட், அதே மாதிரி முள்ளங்கி, வெள்ளை பூண்டு, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பெரிய அளவுல கிடைக்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் சைஸ் கிட்டும், ஒரே சைஸ்ல கிட்டும், ஒரே சைஸ்ல கிட்டும். அதே மாதிரி எல்லாமே பெரிய அளவுல ஒரே சைஸ்ல பெருசா வளர்ந்து வர்றதையும் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். Srikanth bhai, next slide. Back. Next. Going double slide. Okay, MI Spray Plus. ഇത് നമ്മുടെ ഒരു സൂപ്പർ പ്രൊഡക്റ്റ് ആണ്. சார் ஹவு டு யூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க சார். ஜஸ்ட் அது எப்படி എങ്ങനെയാണത് ഉപയോഗിക്കണമെന്നൊന്ന് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യണം. ബാക്കിലേക്ക് പോകാൻ പറ. ശ്രീകാന്ത് സാർ, പ്ലീസ് ഗോ ടു വൺ സ്ലൈഡ് ബാക്ക്. ഇതായിരിക്കും. Whenever you are farming, 2 packet of Buvastra Super plus Grow Magic Advanced ഒരു പൗച്ച്, പാഡി ഫീൽഡ്, ഷുഗർ കെയിന്, വീറ്റ്, കോട്ടൺ, സോയാബീൻ, ഇതിലെല്ലാത്തിലും നമുക്ക് മിക്സ് ചെയ്തിട്ട് നമുക്ക് ഒരു ഏക്കറിൽ യൂസ് ചെയ്യാൻ പറ്റും. ഇത് രണ്ടിനെയും കോമ്പിനേഷൻ ചെയ്യാൻ പറ്റും. நெல்லு, கோதுமை, கரும்பு, அதே மாதிரி பருத்தி, சோயாபீன், இந்த மாதிரி அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணும்போது 2 பேக்கெட்டு பூவாஸ்திரா, இதெல்லாம் ஒரே ஏக்கருக்கு 2 பேக்கெட் பூவாஸ்திரா, 1 பேக்கெட்டு க்ரோ மேஜிக், இது 2 மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தலாம். எஸ் சார். നമ്മളൊരു കാര്യം ചെയ്യാം, നമ്മുടെ സയന്റിസ്റ്റ് നമ്മുടെ കൂടെയുണ്ട്. അങ്ങോട്ട് മോഹൻ സർ, ആർ യു ദേർ? We will get Mohan sir also on the screen after some time, and then we will help us to do all these things little more better. Srikanth bhai, अगर मोहन सर है जुड़े हुए हैं तो उनको भी जरा स्क्रीन पर लेके आना थोड़ा देर के बाद. Okay sir, 1 minute. मोहन सर. லீடர்ஸ், நம்ம இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ண சயின்டிஸ்டே நம்ம கூட ஆன்லைன்ல வர போறாராம். ஸோ மேலும் தகவல் வந்து சார் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நார்த் இந்தியாவில், நார்த் ஈஸ்டில், அதே மாதிரி எல்லா பகுதியிலும், ஈஸ்ட் இந்தியாவில், அந்த மாதிரி எல்லா பகுதியிலும் ஆல்ரெடி ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. சார் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் பேசுவாங்க. ஸோ அவர் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு. தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுனால தான் சார் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்காரு, சலீல் மேத்யூ சார். ஸோ சயின்டிஸ்டோட சார்பாக அவர் சில விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாங்க. இது யூஸ் பண்றது எப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பூவஸ்திரா மண்ணுல டைரக்டா போடுற மணல் மாதிரியா இருக்கும். க்ரோ மேஜிக் அப்படிங்கிறது தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிக்கக்கூடிய ப்ராடக்ட். தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் க்ரோ மேஜிக். பெரிய மரங்களா இருந்தது அப்படின்னா நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி வேர்ல சுத்தி ஊத்தி கொடுக்கலாம். இப்போ தேங்காய் மரம் இருக்கு, அது வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி வேர்ல ஊற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸாக இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து ஸ்ப்ரேயர்ல, பம்பில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடி விதை கூடயும் நீங்க போடலாம் லைட்டா, இது பூவஸ்திரா கூட. அதை பிறகு இந்த முளை விட்டு வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட் லீஃப், செகண்ட் லீஃப் வரும்போது அப்பவும் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸா இருந்ததுன்னா 15 டேஸுக்கு ஒரு தடவை நீங்க போட்டுக்கோங்க. பெரிய மரமா இருந்ததுன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை போட்டா போதுமான. அப்படி விதை போட்டதுல இருந்து பழமாகிற வரைக்கும் போடக்கூடிய ப்ராடக்ட் தான் க்ரோ மேஜிக். பூவஸ்திரா அப்படிங்கிறது. मोहन सर वंदा, मोहन सर आए. श्रीकांत भाई, मोहन सर को ऐड किया? Yes sir, 1 second. Yeah. Specialist वो हमला इसलिए इनिशियल स्टेज. हाँ मोहन सर. Salil sir, I am here. Hello everybody and good evening everybody for this, and I am welcoming all of you on this India Grow training. I am here sir. उनका ये पूछना था कि भूअस्त्रा का और ग्रो मैजिक का क्या डोसेज में उनको यूज करना है. ये दो कॉम्बिनेशन का तो समझ में आ गया, लेकिन भूअस्त्रा कैसा यूज करना और ग्रो मैजिक कैसा यूज करना.
See, basically, I will tell in English so that few people can understand and you can explain in the Tamil language. See, basically, Bhuvastra Super is a unique product and it is for the soil application only. And this is for soil borne insects only. This is not a fertilizer. While you are going for a soil preparation, in case of paddy, if you are going for a puddling, and in case of other crops, whenever you are going for a soil preparation, you will have to use a Bhuvastra Super plus Grow Magic Advance. Bhuvastra Super 2 packets means 4 kg and Grow Magic Advance 100 gram per acre. You will have to use this combination while you are preparing the soil. Dear leaders, ஸோ வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 2 பேக்கெட், ஒரு பேக்கெட்ல 2 கிலோ, 2 பேக்கெட் பூவஸ்திராவும் க்ரோ மேஜிக்கு ஒரு பேக்கெட் 100 கிராம், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடி உரமாக நீங்க போட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு சரியாய ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய டோட்டல் வெஜிடேட்டிவ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் பூக்கள் வரணும் எல்லாம் ஜாஸ்தி ஆகும், அதுல வருന്ന பழங்களும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் 2 பேக்கெட் பூவாஸ்திரம் ஒரு பவுச் நம்மளோட க்ரோ மேஜிக் மிக்ஸ் பண்ணியா இதெல்லாம் யூஸ் பண்ண. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பேரு? ஸ்ப்ரே, MI ஸ்ப்ரே பிளஸ். இதுல என்னன்னா குவாலிட்டி இருக்கு, அததான் உங்களுக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது ஸ்டிக்கர்ன்னு சொல்லியா, இது நம்ம ஸ்ப்ரே பண்ணா நம்ம பம்பின் சொல்யூஷன் உங்களுக்கு போயா இலகளுடைய மோல்ல இது ஒட்டி இருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணா இமீடியட்லி நம்ம வெள்ளம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணா அது இமீடியட்லி താഴെ പോകും. പക്ഷേ ഇത് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ അത് ഒട്ടിപ്പിടിക്കും. ഒന്ന് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്ത് തമിഴില്. பேசிக்கலி இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாது. பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது அதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் MI ஸ்ப்ரே பிளஸ். இது வந்து எப்படின்னா, பொதுவா நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கும்போது ஒரு இலையில அடிக்கிறோன்னு வைங்களேன், ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 10% தான் இலையில் இருக்கும். மீதி 90% என்ன பண்ணும், அது உருண்டு அந்த தண்ணியோட வந்து என்ன பண்ணும், கீழே ஒழுகும். ஸோ இந்த MI ஸ்ப்ரே பிளஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நாம அந்த இலையில எவ்வளவு ஸ்ப்ரே பண்றோமோ அது அப்படியே இலையில ஒட்டி இலைக்குள்ள ஊடுருவி அந்த இலை எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளும் அந்த நம்ம எதை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோமோ அது அந்த இலையிலே தங்கி நிற்கும். ஸோ அதனால என்னன்னா, பொதுவா வந்து 10 லிட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல 2 லிட்டர் யூஸ் பண்ணா போதுமானது இந்த ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணும்போது. இது ஒரு மிக்சர். டோட்டல் லீஃப்ல அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அது ஸ்டிக்கரும் இருக்கு, பெனட்ரேட் ஸ்ப்ரெடரும் இருக்கு. இட் ஸ்ப்ரெட்ஸ் ஆல்சோ. ஆமா, இது வந்து பொதுவா தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சேப்பு இலை, சேப்பக்கிழங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட இலையில வந்து தண்ணி ஒட்டாது. ஆனா MI ஸ்ப்ரே மேஜிக்கு பயன்படுத்தி நீங்க அதுல கூட ஸ்ப்ரே பண்ணி பாருங்க, அந்த இலையில அப்படியே ஒட்டும் போதே உங்களுக்கு கண் கூட பார்ப்பீங்க, ஸ்ப்ரெட்டும் ஆகும். அந்த இலையில ஒரு சென்டர் பகுதியில போட்டா போதும், முழு பகுதிக்கு வந்து அது பரவும். அந்த தன்மையும் இருக்கு, ஒற்ற தன்மையும் இருக்கு, பரவுற தன்மையும் இருக்கு. പ്ലസ് പെനിട്രേഷൻ ഓൾസോ. ഇത് ലീഫിന്റെ ഉള്ളിലേക്കും തണ്ടിന്റെ ഉള്ളിലേക്കും ഫ്രൂട്ട്സിന്റെ എല്ലാത്തിന്റെ അകത്തേക്ക് കടന്നിട്ട് അവിടെയും ഉണ്ടാവുന്ന എല്ലാ കാര്യങ്ങളെയും അതായത് മിക്സ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ, വേറെ എന്തെങ്കിലും സൊല്യൂഷനെ കൂടി മിക്സ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ അത് അകത്തേക്ക് കടക്കാനും പെനിട്രേറ്റ് ചെയ്യാനും ഹെൽപ്പ് ചെയ്യുന്നു. லீடர்ஸ் முன்னாடியே சொன்னது போல இது வந்து ஒரு ஏஜென்ட். ஸோ நம்ம வந்து நீ வரக்கூடிய ப்ராடக்ட் கொஞ்சம் இருக்கு நிறைய, அந்த ப்ராடக்ட் கூட இது மிக்ஸ் பண்ணி தான் பயன்படுத்த போறோம். நாம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தும் போது ஒன்று இலையில கொஞ்சம் பட்டா அது அப்படியே ஒட்டி நிற்கும், பிளஸ் எடைக்குள்ளையும் இலை வழியாக தண்டுக்குள்ளையும் ஊடுருவி போய் எல்லா பக்கமும் அந்த பூச்சிகள் இருந்ததுன்னா அதை தாக்குறதுக்கான தன்மை நம்ம ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. പിന്നെ ആക്റ്റും എഫിക്കസി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പമ്പിൽ ഇടുന്ന എല്ലാ സാധനങ്ങളുടെയും എഫിക്കസി അത് ഡബിൾ ആക്കുന്നു. അതായത് ആക്ടിവേറ്ററിന്റെ ആ ക്വാളിറ്റി കാരണം കൊണ്ട് ഏതെങ്കിലും വേറെ പ്രൊഡക്റ്റ് നമ്മൾ പമ്പിൽ മിക്സ് ചെയ്ത് കഴിഞ്ഞിട്ട് നമ്മൾ ഇടുമ്പോൾ അതിന്റെ ആക്ടിവേഷൻ അത് ഇംപ്രൂവ് ചെയ്യാനും എൻഹാൻസ് ചെയ്യാനും ഇത് നമ്മൾ ആക്ടിവേറ്റ് ചെയ്യുന്നു.
இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வேற பூச்சிக்கொல்லி மருந்து கூட பயன்படுத்தும் போது, நம்ம ப்ராடக்ட் கூட பயன்படுத்தும் போது, இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் டேங்குக்குள்ளேயே இருந்துட்டு, அந்த நம்ம பம்பு இருக்கு இல்லையா? அந்த பம்புக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வந்து இன்னும் லைட் பண்ணி, ஸ்மூத்தன் பண்ணி, அதை வந்து 4 மடங்கு പവർഫുൾ ആണதாக ഇത് മാറ്റും. അതുമാതിരി തന്നെ ഏതെങ്കിലും സാധനത്തിൽ കൂടെ മിക്സ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ അതിന്റെ റിയാക്ടിവിറ്റി കൂട്ടാനും നമ്മുടെ ഈ പ്രൊഡക്റ്റ് ഹെൽപ്പ് ചെയ്യുന്നു. ഏതെങ്കിലും ഒരു ഇൻസെക്ടിസൈഡോ പെസ്റ്റിസൈഡോ നമ്മൾ യൂസ് ചെയ്യുമ്പോൾ അതിന്റെ കൂടെ റിയാക്ട് ചെയ്തിട്ട് അതിന്റെ മാക്സിമം ലിമിറ്റ് ക്രോസ് ചെയ്യാനും നമുക്കത് ആ പ്രൊഡക്റ്റിന് വേണ്ടി ഇത് ஹெல்ப் ചെയ്യുന്നു. ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கூட சேர்த்து நம்ம இது பயன்படுத்தும் போது அந்த மருந்தோட பவர் வந்து 4 மடங்கு அதிகப்படுத்துற வேலை கூட MI ஸ்ப்ரே பிளஸ் பண்ணுது. അതുമാതിരി തന്നെ പോളിനേഷൻ, അതായത് ഒരു ഫാമിൽ നടക്കുന്നതിൽ പമ്പ് ചെയ്യുമ്പോൾ ഇത് പ്ലാന്റ്സിന്റെ ഉള്ളിൽ കിടന്നിട്ട് കൂടുതൽ ഹണി ബീസിനെ അട്രാക്ട് ചെയ്യുന്നു. കൂടുതൽ ഹണി ബീസ് വന്നു കഴിഞ്ഞാൽ ക്രോസ് പോളിനേഷൻ നടത്തുകയും കൂടുതൽ പൂക്കൾ ഉണ്ടാവുകയും കൂടുതൽ ഫ്രൂട്ട്സ് ഉണ്ടാവുകയും കൂടുതൽ ധാന്യങ്ങൾ വരാനും ഇത് ഹെൽപ്പ് ചെയ്യുന്നു. So it increases the yield of the farm. That's great, sir. ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, தேனீக்களை வந்து அதிகமா ஈர்க்கக்கூடிய கப்பாசிட்டி கூட நம்ம ப்ராடக்ட் இருக்குதாமா. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிறைய தேனீக்கள் வர்றதுக்காகவும், இந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபெர்டிலிட்டி, அந்த மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கிறதுக்காகவும் உதவி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் MI ஸ்ப்ரே பிளஸ். நெக்ஸ்ட் சார். അടുത്ത പ്രൊഡക്റ്റിന്റെ പേരാണ് MI വീർ. MI വീർ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ മോസ്റ്റ് വൾണറബിൾ പെസ്റ്റ്, അതായത് ലാർവ, ആസ്പിഡ്സ്, ട്രിപ്പ് മൈറ്റ്സ്, വൈറ്റ് ഫ്ലൈ, ജാസിഡ്സ്, എല്ലാ ഇൻസെക്ട്സിനെയും കൺട്രോൾ ചെയ്യുന്നു. ഒരൊറ്റ സ്പ്രേ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ എല്ലാ ടോട്ടൽ മാർക്കറ്റും പോകാൻ പറ്റും. ஓகே, ஸோ வந்து இது வந்து நீங்க பயன்படுத்துறது இதுக்காக அப்படின்னா, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சில பூச்சிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த நீர் சத்து எடுத்து சாப்பிடும் இல்லையா? செடியில இருந்துகிட்டு நீர் எடுத்து சாப்பிடக்கூடிய இது. அப்புறம் இந்த வெள்ளை பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெள்ளை பூச்சி. அதே மாதிரி பல விதமான வண்டுகளோட முட்டையை வந்து இந்த வண்டுகள் வந்து மண்ணுக்குள்ளதான் போடும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டையா இருக்கட்டும், இல்ல அது புழுவா வந்த பிறகுதான் பூச்சியா மாறும். அந்த புழுக்களையா இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் தான் MI வீர். ഏത് ഇൻസെക്ട് ഉണ്ടായാലും ഒറ്റ സ്പ്രേ അടിച്ചു കഴിഞ്ഞാൽ എല്ലാ പ്രശ്നം പോകും. അതാണ് MI വീർ. ഡോസേജ് 2 ml 1 ലിറ്റർ വെള്ളത്തിൽ. எந்த விதமான பூச்சிகள், செடிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான பூச்சிகள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் தான் MI வீர். ஸோ இது வந்து 1 லிட்டர் தண்ணியில வந்து 2 மில்லி மிக்ஸ் பண்ணா போதுமானது. ഇതാണ് നമ്മുടെ റൂറൽ മാർക്കറ്റ്, അതായത് വില്ലേജ് മാർക്കറ്റിന് വേണ്ടി നമ്മൾ MI വീർ യൂസ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് 2 ml per liter of water. 1 லிட்டர் வாட்டருக்கு 2 மில்லி போதுமானது. கவனிங்க, இது கூட சேர்த்து நம்மளுடைய MI ஸ்ப்ரே பிளஸும் நீங்க வந்து பயன்படுத்தும் போது இதோட தன்மை வந்து இன்னும் 4 மடங்கு அதிகமா மாறும். சொல்லும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப இனி வரக்கூடிய ஸ்ப்ரேஸ் எல்லாம் நிறைய வரும். பூச்சிக்கொல்லி பல டைப்புக்கு வரும். அந்த மாதிரி பல ப்ராடக்ட் வரும். எல்லாத்து கூடவையும் மிக்ஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னா MI ஸ்ப்ரே பிளஸ். அது இந்த ப்ராடக்ட் கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் தான் 2 மில்லி per லிட்டர். நெக்ஸ்ட் லைன். MI വീർ ഇത് വളരെ ഇമ്പോർട്ടന്റ് ആണ്. ഇതിന്റെ എക്സ്പ്ലനേഷൻ വളരെ ഇമ്പോർട്ടന്റ് ആണ്, എല്ലാവർക്കും മനസ്സിലാക്കണം. MI വീറിന്റെ ഡോസേജ് 2 ml per liter of water, നമ്പർ 1. പിന്നെ മുട്ട ലേ ചെയ്ത്, അതായത് നോ മൂൺ ഡേ, അതായത് അമാവാസ്യയുടെ ദിവസമാണ് നമ്മുടെ സ്പ്രേയിന്റെ കോൺസെപ്റ്റ്. അമാവാസ്യ കഴിഞ്ഞിട്ട് 2 ദിവസം കഴിഞ്ഞിട്ടാണ് ഈ മുട്ട ഇടുന്ന പരിപാടി. അത് കഴിഞ്ഞിട്ട് 5 ദിവസത്തിൽ മുട്ട ഹാച്ച് ആയിട്ട് അതിൽ നിന്ന് കാറ്റർപില്ലറോ അല്ലെങ്കിൽ ലാർവ പുറത്തേക്ക് വരുന്നു. അത് ആ സമയത്താണ് ബെസ്റ്റ് സമയം നമ്മുടെ MI വീർ ஸ்ப்ரே ചെയ്യാറുള്ളത്. അതൊന്ന് പറഞ്ഞു. அதாவது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய டைமுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல வந்து இந்த பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், அல்லது எந்த விதமான இன்செக்ட் இருக்கு இல்லையா, வெட்டுக்கிளி நல்லா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே, பறக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே முதல்ல முட்டை போடும். அதுக்கப்புறம் லார்வாவா மாறும். அதுக்கப்புறம் பியூப்பா புழுவா மாறி அதுக்கப்புறம் அது பூச்சியா மாறுது.
ஸோ இது வந்து எப்படின்னா அமாவாசை முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த முட்டையை போடுதாமா. ஸோ அந்த காலங்கள் அமாவாசை முடிஞ்சு ஒரு 1 வீக் அந்த டைம்ல இது பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சியா இருக்கட்டும் அதோட புழுவா இருக்கட்டும் ரெண்டுக்குமே எஃபெக்டிவா செயல்படும். ஸோ அந்த டைம்ல யூஸ் பண்ணா ரிசல்ட் அதிகமா கிடைக்குது. Mohan sir, are you there? Mohan sir? Yes, I am here. Sir, please explain this once again in English so that Manoj Bhai can and I can translate this. This See, is a very important see, concept. basically, Yamai-Veer has got a no Monday spraying concept. Everybody Yeah. has to understand the no Monday concept. Hmm. Basically, every insect, behind every insect, there is one butterfly. Hmm. And butterfly has got 2 races, means a male and female. Hmm. During this, one day before of no Monday, Amavasya, one day before of Amavasya, same day of Amavasya and the next day of Amavasya, previous slide. Back. So these 2 days, 3 days, male and female mating will be there, and after mating of second day, female lays eggs, and one female has got the capacity of laying egg is from 5 to 5,000 eggs, and after laying of eggs from third day of no Monday, second day of egg laying means the 5th day of no Monday, insect will hatch out and come out from that eggs, and they start feeding on the leaves, plant parts, every plant parts, and they are damaging your crop and plants. So the proper time of spraying of Yamai-Veer is the same day of Amavasya up to the full moon day, that is the 15th day of after no moon day, means this is the time bracket where you will have to spray Yamai-Veer, and after that you will have to stop spraying Yamai-Veer. You don't use Yamai-Veer after full moon day, because within these 15 days this insect they completes their two generations within these 15 days, and after that again 2 generations they will spend on your crop. Means this no moon day up to next no moon day there will be 1 month, and within 1 month if you spray your Yamai-Veer on within this time bracket, you will get a complete control of the insect till up to the next no moon day. And this is the concept, and this is the technical concept. Everybody has to tell your farmer to understand this and use our Yamai-Veer, because Yamai-Veer is controlling more than 52,000 species of the insect which are economically damage your crop, and that is the best part of this Yamai-Veer. And Yamai-Veer means any insect, definitely 100% control if you spray from no moon day up to the full moon day, 15 days bracket. Manoj Bhai, bare manasaya. எஸ் சார் தேங்க்யூ சார். ஸோ வந்து இப்போ சார் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம செடிகளை தாவரங்களை எல்லாம் தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி பறக்கக்கூடியது. இந்த பட்டாம்பூச்சின்னு அர்த்தம் இல்லை, போட்டோ போட்டதுனால பறந்து நம்ம செடியை தாக்கக்கூடிய நிறைய பூச்சிகள் இருக்கு. அது எல்லாமே உருவாக்குறது எப்படின்னா, எவ்வளவு நுட்பமா அதை வந்து சிந்திச்சு சயின்டிஸ்ட் சார் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு பாருங்க. அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடியிலிருந்தே இது வந்து இணைச்சேர்க்கையில ஏற்படுமா அந்த பூச்சிகள். அதுக்கப்புறம் அமாவாசை முடிஞ்சு 2வது நாளிலே முட்டை போட ஆரம்பிக்கும். 5வது நாள்ல இருந்தே அது முட்டையிலிருந்து இந்த முட்டை புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பூச்சியா மாறுதான். அதுக்கப்புறம் 5 நாளையிலிருந்து 15 நாளைக்குள்ள இது பூச்சியா மாறி செடிகளை நாஸ்தி பண்ணிடும். ஸோ அதனால சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பூச்சியோட முட்டைகள் வந்து முட்டை புழுவாக உருவாகும் போதே இது வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கவனிங்க, அமாவாசை முடிஞ்ச பிறகு 5வது நாளிலிருந்து 15வது நாளைக்குள்ள பயன்படுத்த வேண்டிய ப்ராடக்ட் தான் நம்முடைய ப்ராடக்ட். இது நீங்க வந்து அடுத்த பௌர்ணமி டைம்ல இது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த மாசமும் அதே மாதிரி அந்த டைம்ல நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு பூச்சி 5000 முட்டை வரை போடுதாமா. ஸோ ஒரு பூச்சி 5000 முட்டை போடுதுன்னா நம்ம பறக்கிற பூச்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா பத்தாது,
அதோட முட்டையிலிருந்தே கண்ட்ரோல் பண்ணணும். அப்பதான் அந்த 5000 பூச்சி உருவாகாம இருக்கும்னு சார் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணி வந்தாச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்துல இந்த மாதிரி செடிகளை நாசம் பண்ணக்கூடிய எந்த பூச்சிகளும் இருக்காது. Correct. Correct. Next slide. ഇതാണ് അർബൻ ഏരിയയുടെ മാർക്കറ്റ്, അതായത് വില്ലേജ്. അതിന്റെ മാതിരി തന്നെ നമ്മള് സിറ്റിയുടെ ഉള്ളിലേക്കും ഉപയോഗിക്കാൻ പറ്റുന്ന ഒരു പ്രൊഡക്റ്റ് ആണ് MIV. അതായത് കൊതു, ഹൗസ് ഫ്ലൈസ്, കോക്രോച്ച്, ബെഡ് ബഗ്സ്, എലി, പിന്നെ ധാന്യങ്ങളിൽ വരുന്ന പെസ്റ്റ്, പോൾട്രിയിൽ വരുന്ന പെസ്റ്റ്, ഇതെല്ലാത്തിനും നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റുന്നു. തലയിൽ വരുന്ന തേൻ വരുന്ന പറയുന്നത് തലയില്, ഇതിനെല്ലാത്തിനും നമുക്ക് MIV ഉപയോഗിക്കാൻ പറ്റും. അതുകൊണ്ട് സിറ്റിയിലിരിക്കുന്ന ആൾക്കാരും നമ്മുടെ അഗ്രികൾച്ചറിന്റെ പ്രൊഡക്റ്റ് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. பெரிய குட் நியூஸ் நமக்கு எல்லாருக்குமே. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து செடிகளுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தலாம். அதனால வந்து கிராமப்புறத்திலையும் நகரப்புறங்களையும் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ஹெல்ப்பா இருக்கும்னு சார் சொல்றாரு, சயின்டிஸ்டாரு. எதுக்காக? கொசு வராம இருக்கிறதுக்காக தடுக்குது. அதே மாதிரி இந்த கரையான், கருப்பாம்பூச்சி, ஈ வராம இருக்கிறதுக்கு, மூட்டைப்பூச்சி வராம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள், ஒட்டுண்ணிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒட்டுண்ணிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காகவும் MIV நீங்க வந்து வீட்டுல கூட பயன்படுத்தலாம்னு சார் சொல்லுங்க. തലയിൽ വരുന്ന തേൻ എന്താ പറയാ? പേൻ. அதான் சார், பேன் தான். പിന്നെ എലി. எஸ் சார், எலிதான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எலி. அதே மாதிரி இந்த நாய், பூனைகளை மேல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் எல்லாத்தையுமே இதை வச்சு நீங்க கட்டுப்படுத்தலாம். ஓகே. நெக்ஸ்ட் லைன். அதே மாதிரி முக்கியமான தகவல் ஒண்ணு சார். இப்ப அரிசி எல்லாம் நம்ம எடுத்து வைக்கும்போது அதுல ஒரு பூச்சி வரும் இல்லையா? ஸோ அரிசி வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுல அதே மாதிரி இந்த பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது அதுக்குள்ள பூச்சி வரும் இல்லையா? அந்த பூச்சிகள் வராம தடுக்கிறதுக்கு கூட நீங்க வந்து MIV வந்து பயன்படுத்தலாம். പിന്നെ ഇത് കഴിക്കുമ്പോൾ ഇത് നമ്മൾ പ്രൊഡക്റ്റ് ഗ്രെയിൻസിലൊക്കെ ഇടുമ്പോൾ നമ്മൾ കഴിച്ചാൽ പ്രശ്നം ഉണ്ടാവില്ല. ഓൺലി അത് ഇൻസെക്ടിന് മാത്രമായി, ആൾക്കാർക്ക് ഒരു കുഴപ്പം ഉണ്ടാവില്ല. பாருங்க எவ்வளவு பெரிய தகவல் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து அரிசியிலேயோ, கோதுமையிலேயோ அல்லது தட்டைப்பயிர்லையோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய தானியங்கள்ல இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மிக மிக பாதுகாப்பானது. மனிதர்களுக்கு இந்த ப்ராடக்ட் எந்த தீங்கையும் விளைவிக்காது அப்படிங்கிற முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்டுக்கும் சாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் எங்க சார்பாக. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட். അതുമാതിരി തന്നെ അർബൻ മാർക്കറ്റിലെ ടെർമൈറ്റ്സ്, കാഷ്യൂനട്ടില്, പിന്നെ ഓർച്ചിഡില്, വലിയ വലിയ മരങ്ങളിലെ ടെർമൈറ്റ്സ്, അതായത് നമ്മൾ എന്താ പറയാ, ടെർമൈറ്റ്സിന് എന്താ പറയാ മലയാളത്തില്? അത് കരയാൻ സാർ, ചിതൽ. അത് തമിഴ് പറഞ്ഞു. അതും അർബൻ മാർക്കറ്റിൽ ഉപയോഗിക്കാൻ പറ്റും. എല്ലാ ഫർണിച്ചറിന്റെ അവിടെ വരുന്നു, വാതിലിന് മുകളിൽ വരുന്നു. ഇതിനെല്ലാത്തിലും നമുക്ക് ടെർമൈറ്റ്സിനെ ഡിസ്ട്രോയ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് നന്നായിട്ട് നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. ഫീൽഡിൽ വരുമ്പോൾ വേലികളിൽ വരും, കുറെ വേലികളിൽ വരുമ്പോ ഫാർമിങ്ങിന്റെ വേലികളിലും ഈ സാധനം ഉണ്ടാവും. முக்கியமா இந்த கரையான் பூச்சியை வந்து ஒழிக்கிறதுக்காகவும் MIV ரொம்ப நல்லா பயன்படுது. ஸோ பாத்தீங்கன்னா கரையான் எல்லாம் போக்குறதுக்காக பெரிய பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸை வீட்டுக்குள்ள எல்லாம் சில பேர் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தினா 2 நாளைக்கு அவங்களால வீட்டுக்குள்ள உட்காரவே முடியாது. அவ்வளவு விஷமா இருக்கும், ஸ்மெல்லா இருக்கும். நம்ம ப்ராடக்ட் பாருங்க, எந்த விதமான விஷத்தன்மையும் கிடையாது. வீட்டுக்குள்ள இந்த மாதிரி மேஜை அடுக்குல, மரங்கள்ல அந்த மாதிரி இந்த கரையான் எங்கெல்லாம் தாக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வீட்டை கூட பாதுகாக்கிறதுக்கு MIV பயன்படுத்தலாம். നല്ല കോസ്റ്റ്ലി ഫർണിച്ചർ ഉണ്ടെങ്കിൽ അത് നമുക്ക് വീട്ടിൽ ഉപയോഗിച്ച് കഴിഞ്ഞാൽ ഫർണിച്ചറിന് മുകളിൽ ടെർമൈറ്റ്സ് വരാൻ ചാൻസുകൾ വളരെ കുറവാണ്. എസ്പെഷ്യലി കോസ്റ്റൽ ഏരിയയിൽ നിൽക്കുന്ന ആൾക്കാർക്കാണ് ഈ പ്രശ്നങ്ങൾ കൂടുതൽ വരിക. അപ്പൊ ഇതിന്റെ വലിയൊരു അഡ്വാൻറ്റേജ് ആണ്. எஸ், கடல் பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த ஃபர்னிச்சர்லாம் நம்ம வந்து எப்படி இது நாஸ்தி பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுல எல்லாம் ஒரு தடவை மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க அது ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரையான் இந்த பக்கமே வராது. പിന്നെ എല്ലാ സിറ്റികളിലും ഈ പെസ്റ്റ് കൺട്രോൾ എന്ന് പറഞ്ഞ ആൾക്കാർ വരാറുണ്ട്, അത് സ്പ്രേ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട്. അവർക്ക് അവർക്ക് കാശ് 800 രൂപ 1000 രൂപ വാങ്ങിയിട്ടാണ് അവർ അത് യൂസ് ചെയ്യുന്നത്. അതിനേക്കാൾ നല്ല MIV നമ്മുടെ സ്പ്രേ ബോട്ടിൽ ഇട്ടിട്ട് സ്പ്രേ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ എല്ലാ തരം പെസ്റ്റുകൾ, വീട്ടിലുണ്ടാവുന്ന എല്ലാ പെസ്റ്റിനെയും കൺട്രോൾ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റും. ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல். அதாவது சிட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா
வீட்டுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள பெரிய பெரிய ஆபீஸ்ல, பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இந்த சிலந்திய பார்க்க முடியாது, கோக்ரோச்சை பார்க்க முடியாது, கொசு எல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில் இருக்கிற சில ஏஜென்ட்ஸ் வந்து எல்லா ஹோட்டல்லையும் அந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு போவாங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க கூட ஒரு டைப் பண்ணியாச்சு அப்படின்னா, எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாததுன்னு சொல்லும்போது பெரிய பிசினஸ் இது மூலமாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிட்டில அவங்களுக்கு ரீட்டைலிங் சேம்பர் இருக்கு. ஆமா, சிட்டியில வந்து பிளாட் எல்லாம் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி மூட்டைப்பூச்சி எல்லாம் ஈ கொது மூட்டைப்பூச்சி கருப்பாம்பூச்சி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக வீட்டுல பயன்படுத்துங்க. இது அவ்வளவு சேஃப்டியானது. பாருங்க, உணவுல கூட ஸ்ப்ரே பண்ணலாம்னு சார் சொல்றாரு. அதாவது உணவுனா தானியங்கள்ல கூட ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவ்வளவு பாதுகாப்பான ப்ராடக்டை வீட்டுக்குள்ள பயன்படுத்தலாம்னு நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது சிட்டியிலே இருந்தாலும் பெரிய பிசினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், எலி வரதுக்கு எதிராக கூட நீங்க இது பயன்படுத்தலாம். நோ ப்ராப்ளம், ஆல்சோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். எஸ் சார், എലികൾക്കും യൂസ് ചെയ്യാം. അടുത്ത പ്രൊഡക്റ്റ് ആണ് എംഐ പ്രൗഡ്. ഇതില് ക്രോപ്പിന്റെ എന്തെങ്കിലും ഡാമേജ് ഉണ്ടാകുമ്പോൾ പെട്ടെന്ന് അത് റിക്കവറി ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ യൂസ് ചെയ്യുന്നത്. എസ്പെഷ്യലി ഫംഗൽ ഇൻഫെക്ഷൻ, പിന്നെ ഡൗണി മൈൽഡ്യൂ, ഇതെല്ലാം ഫംഗൽ ഇൻഫെക്ഷൻ വരുന്നതിൽ നമുക്ക് ഇത് എംഐയുടെ പ്രൗഡ് യൂസ് ചെയ്യാൻ പറ്റും. ഓൾമോസ്റ്റ് 5000 ഫംഗൽ ഡിസീസിന് വേണ്ടിയിട്ട് ഒരേ ഒരു പ്രൊഡക്റ്റ് ആണ് നമ്മുടെ എംഐ പ്രൗഡ്. എവിടെയൊക്കെ ഫംഗസ് വരുന്നു അവിടെയൊക്കെ നമുക്ക് എംഐ പ്രൗഡ് യൂസ് ചെയ്യാൻ പറ്റും. സോ ഇറ്റ് ക്യാൻ ബി യൂസ്ഡ് ആസ് പ്രിവെന്റീവ് ആസ് വെൽ ആസ് ക്യൂറേറ്റീവ്. ക്യൂർ ചെയ്യാനും പ്രിവെന്റ് ചെയ്യാനും ഏത് തരം ഫംഗസ് വന്നാലും നമ്മുടെ എംഐ പ്രൗഡ് നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. தேங்க்யூ சார். ஸோ அடுத்த ப்ராடக்ட் தான் எம்ஐ ப்ரவுட். எம்ஐ ப்ரவுடு முக்கியமாக எதுக்காகனா, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் செடிகளில் வரும் இல்லையா, அதாவது இந்த பூஞ்சை காளான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல தமிழில். ஸோ அந்த மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் வரதா இருந்ததுன்னா, பூஞ்சை அது வரும்போது செடிகள் வந்து திடீர்னு வாடும், நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மிளகாய் விவசாயம் பண்றவங்களுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தக்காளி விவசாயம் பண்றவங்களுக்குலாம், அது கத்திரிக்காய் இதெல்லாம் விவசாயம் பண்றவங்களுக்கு இது ஈஸியா சொன்னா புரியும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தாச்சுன்னா செடி திடீர்னு காஞ்சி போகும். அது எப்படி போகுதுன்னு தெரியாது. இலையிலையும் ஃபங்கஸ் பாதிக்கும், வேர்லையும் ஃபங்கஸ் வரும். ஸோ அந்த மாதிரி 5000 டைப்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் வந்து செடிகளை தாக்குமாமா. அந்த 5000 டைப்ல இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனையும் செடியை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் എംഐ പ്രൗഡ്. പുതിയ ഫംഗസ് വരാതിരിക്കാനും വന്നു കഴിഞ്ഞാൽ ക്യൂർ ചെയ്യാനും രണ്ടിനും ഉപയോഗിക്കാൻ പറ്റും. எஸ், ஃபங்கஸ் ஆல்ரெடி வந்த பிறகு இது பயன்படுத்தினா அது ஃபங்கஸ்ல இருந்து நம்ம வந்து செடியை பாதுகாக்கலாம். இல்ல ரெகுலரா நீங்க பயன்படுத்தி வந்துட்டீங்க அப்படின்னா ஃபங்கஸ் செடியை தாக்காத அளவுக்கு கூட நம்ம பாதுகாக்க முடியும். கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது கூட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். അതിന്റെ കൂടെ ഡോസേജ് എന്ന് പറഞ്ഞാൽ സോയിൽ അപ്ലിക്കേഷനിൽ 500 ml പെർ ഏക്കറില് വെള്ളത്തിലിട്ടിട്ട് നമുക്ക് സോയിലിലേക്ക് ഇടാനും, പിന്നെ ചെടികളുടെ മുകളിൽ സ്പ്രേ ചെയ്യുമ്പോൾ 2 ml എംഐ സ്പ്രേ മിക്സ് ചെയ്തിട്ട് പ്ലസ് 0.5 ml വെള്ളത്തിൽ ചേർത്ത് ചെയ്യാൻ പറ്റും ഫോളിയോ സ്പ്രേ. எஸ், நீங்க வந்து முதல்ல சொன்ன மாதிரி வேற தாக்கக்கூடிய ஃபங்கஸ் இருக்கு, அதே மாதிரி இலைகளை தாக்கக்கூடிய ஃபங்கஸ் இருக்கு. அதுல ரெண்டு டோசேஜ் போட்டிருக்கு, ப்ராடக்ட்லயே போட்டிருக்கும். நீங்க அது படி போட்டுக்கலாம். നെക്സ്റ്റ് സ്ലൈഡ്. ഇതാണ് ഏറ്റവും ഇമ്പോർട്ടന്റ് നമ്മൾ കാണുന്നത് എംഐ പ്രൗഡിന്റെ. ഷുഗർ കെയിൻ ഇരിക്കുന്നവർക്ക് 10 ലിറ്റർ വെള്ളത്തില് 500 ml മിക്സ് എംഐ പ്രൗഡും പ്ലസ് 100 ഗ്രാം ഗ്രോ മാജിക് അഡ്വാൻസും പ്ലസ് 50 ml എംഐ സ്പ്രേ പ്ലസും ചെയ്തിട്ട് ഒരു ഏക്കറിലെ ഈ കരിമ്പ് നടുങ്ങാടി മുമ്പ് നമുക്ക് അതിൽ മിക്സ് ചെയ്തിട്ട് കഴിഞ്ഞാൽ കരിമ്പിന്റെ പെട്ടെന്ന് ഗ്രോത്ത് വരാൻ ചാൻസ് ഉണ്ട്. അത് ആദ്യം പറയും കരിമ്പിന്റെ. சூப்பர் சார். பாருங்க, கரும்பு நடுவை செய்யும் போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதாவது கரும்பு நடுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 லிட்டர் பக்கெட்ல 10 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து 500 ml எம்ஐ ப்ரௌடு, 100 கிராம் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் பிளஸ் 50 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சம் நேரம் போட்ட பிறகு நடும்போது
இந்த பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் வேறு சீக்கிரமா வர்றதுக்கும் அது ஸ்பீடா வளர்றதுக்கு எல்லாத்துக்கும் உதவிகரமா இருக்கு. அந்த நடும்போதே நம்ம இந்த பவர்ஃபுல்லா நடுறதுக்காக இந்த முறையை நீங்க வந்து பயன்படுத்தலாம். ബാക്കി നീ പറഞ്ഞ വെജിറ്റബിളിനെയും പിന്നെ അരിയും പറഞ്ഞു, മെനാണ്ടയും പറഞ്ഞു. ஆமா. அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து காய்கறிகள் 3 மாசத்துல விளைச்சல் தரக்கூடிய காய்கறிகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காய்கறிகள் யூஸ் பண்ணும்போது 2 லிட்டர் தண்ணியில வந்து 50 மில்லி எம்ஐ ப்ரௌடு பிளஸ் 50 கிராம் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் 20 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே இதெல்லாம் சேர்த்து அதுல இந்த நடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுல அந்த வேரோட சேர்த்து அந்த செடியை அதுல போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்ச பிறகு அந்த செடியை நீங்க நடலாம். ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நெல்லு, கோதுமை இதெல்லாம் அறுவடை விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 2 லிட்டர் தண்ணியில 50 மில்லி எம்ஐ ப்ரௌடு, 50 கிராம் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ், 20 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் இதுல கொஞ்ச நேரம் போட்டு வச்ச பிறகு நீங்க அந்த நாத்தை வந்து நட ஆரம்பிக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரிதான் வாழை நடும்போது 10 லிட்டர் தண்ணியில 500 ml எம்ஐ ப்ரௌடு, 100 கிராம் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் பிளஸ் 50 ml எம்ஐ ஸ்ப்ரே இது மிக்ஸ் பண்ணி அந்த வாழை கண்ணு வந்து அதுல கொஞ்ச நேரம் போட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறம் நடும்போது ரிசல்ட் கம்பீரமாக இருக்கும். എല്ലാവരും ഇതിന്റെ ഫോട്ടോ എടുക്കാൻ പറഞ്ഞു. இந்த சார் பிபிடி அയச்சு கொடுக்காம பറ്റുம்? அது பின்ன പറയാം. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. அதை யூஸ் பண்றதுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இந்த ஒரு பிக்சரை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இது மஞ்சள் 10 லிட்டர் வெள்ளம், 50 ml எம்ஐ ப்ரௌடு, 100 கிராம் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ், 50 ml ஸ்ப்ரே பிளஸ், ஒரு ஏக்கர் பிளான்டேஷன். அதாவது மஞ்சளுக்கு சீட் ட்ரீட்மெண்ட் வேண்டி இது யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. பாருங்க, இஞ்சி, மஞ்சள் இது ரெண்டுமே விவசாயம் பண்ணும்போது இப்ப சொன்ன மாதிரியே பொதுவா விவசாயிங்க இதை பண்ணுவாங்க. பொதுவா வந்து இந்த சூடோமோனாஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு வகையான ஹெல்ப் மட்டும்தான் பண்ணும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து அதில் சீக்கிரமாக வேர் வர்றதுக்காகவும் நிறைய வேர்கள் வர்றதுக்காகவும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்புகளை வந்து பண்ணுறதுக்கான ப்ராடக்ட். அதாவது அந்த மாதிரி ப்ராடக்ட் தண்ணியில் முக்கி வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரியே தான் நம்ம ப்ராடக்ட்டும் பண்ணணும். ஸோ இஞ்சி, மஞ்சள் வந்து விதை போடும்போது விதை போடுறதுக்கு முன்னாடி 10 லிட்டர் தண்ணியில் 500 மில்லி எம்ஐ ப்ரௌடு, 100 கிராம் க்ரோ மேஜிக், 50 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே இது போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மஞ்சள் விதையா இருக்கட்டும் அல்லது இஞ்சி விதையா இருக்கட்டும் அரை மணி நேரம் போட்டு வச்ச பிறகு நீங்க நடும் போது ரிசல்ட் கம்பீரமா இருக்கும். Yeah, I would like to add something in this one. See, basically, whenever you are going for a turmeric farming and ginger farming, particularly in India, every farmer is facing from rhizome rot. So that is the planting material when he is using that one. So this is for the first time you can safeguard their rhizomes by rottening by taking the seed treatment of 10 liters of water, 500 ml of MI Proud, 100 grams of Grow Magic Advance, and 50 ml of MI Spray Plus. Because see, all these material, if you safeguard, definitely 50% of the rhizome rot you can control. And this is a big achievement for Yamai Lifestyle and India Agro brand Yamai Proud. So everybody has to go for that one because Tamil Nadu has got good acreages of ginger and particularly turmeric. അവർ പറഞ്ഞ എന്താന്ന് മനസ്സിലായ? Yes sir, yes sir. റൈസോം റോട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ ഇഞ്ചി പിന്നെ മഞ്ഞളും ചീഞ്ഞു പോകുന്നത്. ஆமா, எஸ் சார், எஸ் சார். ஸோ வந்து இப்போ சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பொதுவா இஞ்சி, மஞ்சள் சாகுபடி பண்றவங்களுக்கு தெரியும். அது வந்து சீக்கிரமா அழுகி போயிடுது. அந்த அந்த விதை எடுத்து வைக்கும் போதே அது அழுகி போயிடுது நம்ம பார்க்குறோம். அடுத்தது மண்ணுல போட்டாச்சுனாலும் சீக்கிரமா அது வந்து அழுகி போயிடுது. ஸோ அந்த மாதிரி அழுகி போகாம அந்த விதை அப்படியே சூப்பரான விதையாக பாதுகாக்கிறதுக்கு இதுல பயன்படுத்தலாம். இது வந்து வேற எங்கேயுமே இந்த மாதிரி அருமையான ஒரு ப்ராடக்ட் இந்த விஷயத்துக்கு நீங்க பார்க்க முடியாது. மை லைஃப் ஸ்டைல்ல நம்ம ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ഇതാണ് ഫോളിയർ ട്രീറ്റ്മെന്റ്. അതായത് കുറെ ഹാർഡ് ഫംഗൽ ഇൻഫെക്ഷൻസ് ഉണ്ടാവാറുണ്ട്. ഓറഞ്ച്, കിന്നു എന്ന് പറഞ്ഞാൽ it's basically MI Proud
you have seen seed treatment program, but MI Proud is so effective against aerial fungus, those who are coming on banana, then every trees, then spices, tea gardens, everywhere. Whenever you see that one, because every vegetable and every crop is suffering from the fungal infection. So MI Proud is the best solution for foliar treatment. Foliar എന്ന് പറഞ്ഞാൽ ഇലയുടെ മുകളിൽ ഉണ്ടാവുന്ന പ്രശ്നങ്ങൾക്ക് ട്രീറ്റ്മെന്റ് Yes, sir. Yes, sir. Yes, sir. അത് പറഞ്ഞു. കാടുമെന്ന് പറഞ്ഞ ഏലക്കായുടെ അത് നമ്മൾ തേനി സൈഡിൽ കുറെ ഉണ്ട്. ഏലക്കായുടെ പോമഗ്രാനൈറ്റ് ഇതിന് താഴ്ത്തു പോകുന്നത്, തീരെ ചായയുടെ മുകളിൽ, ചായയുടെ ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്, ചായയുടെ മുകളിൽ വരുന്നത്. പിന്നെ റെഡ് റസ്റ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ചുവന്ന വരുന്ന റസ്റ്റിന്റെ മുകളില്, പിന്നെ പെപ്പറിന്റെ മുകളിൽ വരുന്നത്, എല്ലാത്തിനും നമുക്ക് MI Proudന്റെ ഫോളിയർ ട്രീറ്റ്മെന്റ് ചെയ്യാൻ പറ്റും മുകളിൽ കൂടെ. எஸ் சார், பாருங்க, இப்போ வந்து இந்த போட்டோஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த செடிகளோட இலைகள் தான் பெரிய அளவுல தாக்குது. ஸோ அந்த மாதிரி இலைகளை ஃபங்கஸ் தாக்காம இருக்கிறதுக்காக முன்கூட்டியே கூட இந்த ப்ராடக்ட் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த பிக்சர்ல பார்க்கறது ஃபங்கல் தாக்கி இருக்கக்கூடிய இலைகள், அதாவது கரும்பா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், அல்லது வந்து தேயிலையா இருக்கட்டும், காப்பியா இருக்கட்டும், அல்லது அந்த மாதிரி நம்ம தக்காளி அந்த மாதிரி எதை யூஸ் பண்ணும் போதும் அந்த இலைகள்ல இந்த மாதிரி வருதுன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வருது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் வரும்போது அந்த டைம்ல நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். ഇതിന്റെ ഡോസേജ് താഴത്തുണ്ട്. 500 ml വെള്ളത്തില് ഒരു ഏക്കർ വെള്ളത്തിൽ ഒഴിച്ചിട്ട് സോയിലേക്ക് ഇടേണ്ടി വരും. അല്ലെങ്കിൽ സ്പ്രേ ചെയ്യണമെങ്കിൽ ഇലയുടെ മുകളിൽ MI Proud 2 ml, MI സ്പ്രേ പ്ലസ് 0.5 ml, 1 ml അല്ല, പകുതി ml വാട്ടർ വെള്ളത്തിൽ മിക്സ് ചെയ്തിട്ട് നമുക്ക് ഫോളിയർ മുകളിൽ സ്പ്രെഡ് ചെയ്യാൻ പറ്റും. மண்ணுல பயன்படுத்தும் போது 500 மில்லி per ஏக்கர் அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி மண்ணுல நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இலைகளை ஸ்ப்ரே பண்றதா இருந்ததுன்னா MI Proud வந்து 2 மில்லி பிளஸ் MI ஸ்ப்ரே 6 ml 1 லிட்டர் தண்ணியில அந்த அளவுல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இலையில ஸ்ப்ரே பண்ணும் போதும் ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாதிரி வந்த ஃபங்கஸ் போக்குறதுக்காகவும் இதுக்கு மேல ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்காகவும் 2 விதமாக நீங்க வந்து பயன்படுத்தலாம். Anything to add apart from this, Mohan sir? Sir, what is the period between the spray, sir? Mohan sir, period എത്ര വേണം, എത്ര കഴിഞ്ഞിട്ട് സ്പ്രേ ചെയ്യണം? ഫസ്റ്റ് സെക്കൻഡ് कितना दिन के बाद करना चाहिए? Basically 15 days should be the gap between two sprays. 15 days. 15 days. தேங்க்யூ சார், தேங்க்யூ. 15 நாட்கள் இடைவெளியில நீங்க எதுவும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்னா தாக்காமலேயே நமக்கு பாதுகாக்க முடியும் செடிகளை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் லைன். ഇതില് ഹോപ്പേഴ്സ് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മൾ ഈ ചാടുന്ന സാധനങ്ങളില്ലേ, ഈ അരിയിൽ പാഡിയിൽ വരുന്നത്, അതുമാതിരി തന്നെ മാംഗോയിൽ വരുന്നത്, അതിന് MI Citra is the best thing to control all ഈ പൂച്ചകളെല്ലാം, പിന്നെ എസ്പെഷ്യലി ഗ്രേപ്സ്, മാംഗോ, ഗോവ, കിനിയിലെല്ലാം വരുന്ന ചാടുന്ന ഇത് ഈ റൈറ്റ് സൈഡിൽ കാണിക്കുന്ന ഹിന്ദിയിലെ ടിഡ എന്ന് പറയും, അതിനെല്ലാത്തിനും വേണ്ടിയിട്ടാണ് ബെസ്റ്റ്. അതിൽ സക്കിംഗ് ടൈപ്പ്, അതായത് ജ്യൂസ് വലിച്ചെടുക്കുന്നതും, പിന്നെ വൈറ്റ് ഫ്ലൈ, പിന്നെ മൊസ്കിറ്റോ ബഗ്, അത് ചായയിലുണ്ടാവുന്നതാണ്. അതിനുവേണ്ടി MI Citra പറഞ്ഞു. அடுத்த ப்ராடக்ட் MI Citra. MI Citra இதுக்காக பயன்படுத்துது அப்படின்னா இந்த பிக்சர்ல நீங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த செடிகள்ல இருந்து நீரை ஊற்றி உறிஞ்சி சாப்பிடக்கூடிய பூச்சிகள் எல்லாத்துக்கும் MI Citra பயன்படுத்தலாம். பிளஸ் அந்த வெட்டுக்கிளி மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கும் MI Citra நீங்க பயன்படுத்தலாம். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செடிகளோட இலையும் தண்டுல இருந்தும் நீர் ஊற்றி அந்த செடியை காயற அளவுக்கு பண்ணக்கூடிய எல்லா பூச்சிகளுக்கும் MI Citra வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது வாழையில, ஸ்ட்ராபெரியில, அதே மாதிரி பிளாக் பெப்பர், சாதாரணமா நெல்லு, அந்த மாதிரி எந்த விவசாயமா இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். Every fruit crop will suffer from this fruit fly, like grapes, mango, guava, quino, mulberry, melons, coffee, black pepper, bitter leaf, banana, papaya, strawberry. Every fruit crop
will suffer from the attack of fruit fly. And fruit fly, there will be no solution in the chemical to control the fruit fly. The only solution available in India and worldwide is MI Citra. This is the very blessed product to all of us. Thank you. தேங்க்யூ சார். பாருங்க லீடர்ஸ், முக்கியமா இந்த பழங்களை தாக்கக்கூடிய அந்த பழ ஈன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மாங்காய், கொய்யா இந்த மாதிரி பழங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இது புரியும். மாங்காய் வந்து அது முத்துன டைம்ல அந்த ஒரு ஈ வந்து, ஒரு வகையான ஈ வந்து இந்த பழ ஈன்னு சொல்லுவாங்க, அந்த ஈ வந்து முட்டை போடும். முட்டை போட்ட பிறகு அந்த பழம் பழுக்கும் போது அந்த முட்டையெல்லாம் புழுவா மாறி அந்த பழம் சாப்பிடவே முடியாது. அது கொய்யா பழமா இருக்கட்டும், மாங்காய் பழமா இருக்கட்டும், மாங்காவா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்களை தாக்கக்கூடிய பல ஈக்களை துரத்துறதுக்கு உலகிலேயே எந்த விதமான ஸ்ப்ரேயும் கிடையாது. ஏன்னா அது வந்த உடனே முட்டை போட்டுட்டு போயிடும். ஸோ அந்த ஈய கூட கட்டுப்படுத்துறதுக்கும் அது போட்ட முட்டைகளை அழிக்கிறதுக்கும் உலகிலேயே MI Citra தான் பெஸ்ட் ப்ராடக்டா இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஆன்லி ப்ராடக்ட் உலகில இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்குன்னு நம்ம சயின்டிஸ்டே சாரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஹேட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ வெரி மச். Foliar spray 2 ml plus MI spray 0.5 ml டோஸ். மண்ணுல வந்து இது போடலாம். அதோட முட்டைகள் ஏதாவது மண்ணுக்குள்ள இருக்குன்னா அது வராம இருக்கிறதுக்காக 2 ml பிளஸ் MI ஸ்ப்ரே பிளஸ் வந்து 1/2 ml 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். Next. Sir, this I would like to take first. Yeah. Basically, nowadays mutated insects are coming, or modified insects are coming in India, and it is just impossible for any chemical to control all these mutated and modified insects. 2 insects is most dangerous, which we found. One is armyworm, fall armyworm in corn, and second one is black thrips in chili. And in south. एक मिनट रुक जाओ सर, उनका एक्सप्लेन करने तो भूल जाएंगे वो. Okay. मनोज सर. எஸ் சார். பாரு ஆஜ். அதாவது இப்ப வந்து புது வகையான பூச்சிகள் எல்லாம் உருவாகி வருதாமா. அதாவது நம்ம வெளிநாட்டிலிருந்து கூட வரக்கூடிய சில பூச்சிகள் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியாவில் இப்ப இருக்கிற டெக்னாலஜியில முடியாத அளவுக்கு கூட வருதாமா. ஸோ வந்து எந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சாலும் சாகாத அளவுக்கான பூச்சிகள் கூட இப்ப புதுசா உருவாகி வந்துட்டு இருக்கு இந்தியாவில். அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தான் நாம இந்த ப்ராடக்டை காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம்னு சயின்டிஸ்ட் சொல்றாரு. எஸ் சார். மோகன் சார். Yeah, for this one, we have seen in the entire world that is no other chemical is working on this one, but we are very much fortunate that we do have MI Veer, MI Citra and MI Spray Plus. All these combination of 3 products at the rate of MI Veer 2 ml, MI Citra 2 ml and MI Spray Plus 0.5 ml will control all these mutated fall armyworm and black thrips in chili. And we have seen several results in Guntur area of Andhra Pradesh, because Andhra Pradesh is a bowl of chili growing there, and Guntur chili is world famous, and the black thrips havoc was there, and we could achieve to control more than 70 to 80% of the black thrips in chili in that area. If we could achieve this percentage in that area, that means everywhere in the world we can control black thrips, and this is a really achievement of our product. But you will have to take the combination of MI Veer, MI Citra and MI Spray Plus. Thank you. Thank you, sir. So பாருங்க லீடர்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து சில பூச்சிகளை ஒழிக்கிறதுக்கு உலகிலேயே இதுவரைக்கும் எந்த மருந்தாலையும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தாலையும் முடியாதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூட பூச்சிகள் கூட உருவாகி புதுசா வந்துட்டு இருக்கு, இது கட்டுப்படுத்த முடியல உலகில. ஸோ ஆனா அதிசயகரமாக நம்முடைய ப்ராடக்ட் காம்பினேஷனா பயன்படுத்தும் போது, முக்கியமா இந்த ஆந்திராவில் குண்டூருங்கிற பகுதியில இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் வந்து விவசாயம் பண்ற இடத்துல பிளாக் த்ரிப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சி இருக்குதாமா, அதை கட்டுப்படுத்த யாராலையும் முடியலையா.
ஸோ அந்த ஏரியாவில் கூட நம்ம ப்ராடக்ட் காம்பினேஷன் ப்ராடக்ட் எம்ஐ வீர், எம்ஐ சிட்ரா, எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் இது மூணுமே சேர்ந்து கலந்து பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட் வந்து பார்த்துருக்கிறதா கண் கூட சயின்டிஸ்டர் சொல்றாரு. ஸோ வந்து இது வந்து தளிப்பாட் இலையில வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்ன சேர்த்து பண்ணணும், எம்ஐ வீர் 2 மில்லி, எம்ஐ சிட்ரா 2 மில்லி, எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் 1/2 ml. ஸோ இது வந்து 1 லிட்டர் வாட்டர்ல அது வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். ஒவ்வொரு 8 நாளைக்கு ஒரு தடவையும் ரெகுலரா அது வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இந்த பூச்சிகள்ல இருந்து விடுவிக்க முடியும். அதாவது எந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விவசாயிக்கு இது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அசந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் கஸ்டமரா மாறிடுவாங்க. Repetition 8 days. Yes sir. പറഞ്ഞു sir. Yeah, it has to be repeat within 8 days. First spray and second spray has to be repeat within 8 days to control 90% or sometimes 100% also. இது நீங்க வந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது 8 நாளைக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் அடிச்சு 8வது நாள் மறுபடியும் அடிங்க. அது கரெக்டான அந்த நாளையில் அடிக்கும் போது இன்னும் அது 100% நம்மளால அது வந்து கட்டுப்படுத்த முடியுது. அதை முடிச்ச பிறகு 10 to 15 நாள் இடைவெளியில அதை அறுவடை பண்ற வரைக்கும் நீங்க ரெகுலரா அதை கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். Okay, next slide. सर ये दो ये भी आप एक्सप्लेन कर दीजिए सर, दो पॉइंट. नेक्स्ट प्रोडक्ट वायरस. मोहन सर. Yeah. आप इसको दो पॉइंट एक्सप्लेन करो, दो पॉइंट. Okay. Basically, Virus Plus is the product for virus control, as name resemblance that it controls the virus, but Virus Plus offers the considerable reduction of the damage and quick crop recovery from the viral infection, as you cannot kill the virus, but from Corona and onwards, we have seen more than 50 to 60 species of the virus, those who are infecting our vegetables and any other crops. And for that, Virus Plus is inducing the immune modulator system, means it really enhances the immunity of the plant to fight against virus attack. Dear leaders, thank you sir. Dear leaders, அற்புதமான ப்ராடக்டாக அடுத்ததாக நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வைரஸ் பிளஸ். வைரஸ் பிளஸ் அப்படிங்கிறது புதுசா பாருங்க, செடிகளை வந்து வைரஸும் தாக்கும், அதாவது ஃபங்கஸ் தாக்கும், வைரஸும் தாக்கும், பாக்டீரியாஸும் செடிகளை தாக்குது. ஸோ அந்த வகையில வைரஸால நிறைய செடிகள் வந்து தாக்கப்படுதாமா. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய வகையான வைரஸுகள் வந்து புதுசா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இது தாவரங்களையும் தாக்குது, காய்கறிகளை கூட தாக்குதாமா. ஸோ அந்த மாதிரி காய்கறிகளையும் தாவரங்களையும் தாக்கக்கூடிய வைரஸ்ல இருந்து செடிகளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம மட்டும்தான் இப்படி ஒரு அருமையான ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். Virus basically it's an immune modulator product. You need to understand, virus is not transmitted from one field to another field or one plant to another plant. But the thing is that virus will be transmitted on the vector. It sits on the whitefly aphid jacids. They act like a vector and they are taking virus from one field to another field. So whenever you are thinking of controlling of virus infestation, you need to understand you have to control these insects also. எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ வந்து வைரஸ் தாக்குறது அப்படின்னா இந்த வைரஸ் வந்து ஒரு போதும் ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு போகக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அந்த செடியில் இருக்கமோ அந்த செடியை வந்து ஃபுல்லாக அழிக்கிறது தான் வைரஸோட வேலை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெள்ளை ஈ, அதுக்கப்புறம் ஆப்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூச்சிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு வைரஸை கூட எடுத்துட்டு போகுதாமா. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு செடியில வந்த பிறகு அது எல்லா செடிகளுக்கும் பரவுறதுக்கான வேலைகள் செய்யுது இந்த பூச்சிகள். ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வைரஸ் வராம இருக்கிறதுக்கு பாதுகாக்கவும் செய்யும்.
அதோட சேர்த்து காம்பினேஷன் ப்ராடக்டாக யூஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் ஃப்ளை போல, இந்த வெள்ளை பூச்சி போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பயன்படுது. எஸ் சார். See, basically the results of the virus means it is just not a controlling of the yellowing going on in the field. Yellowing of the leaves is the virus infestation. But whenever you found yellow leaves in the field, after spraying of virus plus, all the yellow leaves will not turn into the green, but the new shoots, those who are coming, they will be lush green color. They will not be in the yellow color. That means you will get the result. You got the result, and that is the beauty of this product. And for that, you'll have to take virus 2 ml plus Yamai-Veer, either Yamai-Veer or Yamai-Citra 2 ml per liter of water, along with Yamai Spray Plus 0.5 ml per liter of water. It can control if your field is infested not more than 60% of the virus. Otherwise, if the infestation level is more than 60% of the virus, then you cannot control the virus infestation in the field. Please note this one. Thank you. தேங்க்யூ சார். பாருங்க, நம்முடைய காம்பினேஷன் ப்ராடக்ட்ல வைரஸ் ப்ராடக்ட் 2 ml பிளஸ் அது கூட சேர்த்து Yamai-Veer, முதல்ல சொன்ன மாதிரி அந்த பூச்சிகளை கூட கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறதுனால அது 2 மில்லி, அது கூட சேர்த்து Yamai-Veer அல்லது Yamai-Citra, இதுல ஏதாவது ஒண்ணு, அதாவது வைரஸ், Yamai-Citra, Yamai Spray Plus அல்லது வைரஸ், Yamai-Veer அண்ட் Yamai Spray Plus. இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மில்லி Yamai Spray Plus மட்டும் 1/2 ml 1 லிட்டர் தண்ணியில. இது வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது சில செடிகளில் இலைகளில் இந்த மஞ்சள் கலரா விழுந்திருக்கும். அது வந்து பாதி அளவுக்கு, சின்ன டாட் அளவுக்கு அந்த மஞ்சளா இருந்தா கூட நம்ம இதை பயன்படுத்தின பிறகு அந்த இலை கீழே உதிராம திரும்ப வந்து செயல்படுறத நீங்களால பார்க்க முடியும். ஆனா அதுக்கு அர்த்தமா மஞ்சள் வந்து எல்லாமே தாக்கப்பட்ட ஃபுல்லா மஞ்சளா வந்த இலைய பச்சையா மாத்தி தரேங்கிற மாதிரி சொல்லி இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி இது வந்து லைட்டான தாக்குதல் இருக்கும்போது கூட, அதாவது 60% தாக்குதல் வந்தா கூட நமக்கு அந்த செடியை வந்து பாதுகாப்பாக காப்பாற்ற முடியும். 60% ஜாஸ்தி ஆயா அது காப்பாற்ற முடியும். 60% வரைக்கும் தாக்குனதுக்கு தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஃபுல்லா நாஸ்தியா போச்சு, இது வந்து காப்பாத்தி தரேன்னு சொல்லிட்டு நீங்க கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வைரஸ் டிசீஸ், டிஃபரண்ட் டைப் ஆஃப் வைரஸ். இப்ப நீங்க இந்த இலையில இது பாக்குறீங்க இந்த படத்துல. ஸோ இதுதான் வைரஸ் தாக்குனா செடிகள் இப்படிதான் இருக்கும். லீடர்ஸ், நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சிருங்க. வைரஸ் தாக்குன செடிகள் இப்படிதான் இருக்கும். முதல்ல வந்து ஃபங்கஸ் தாக்குன செடிகள் இலைகள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுல வந்து மோஸ்ட்லி பிளாக்கா இருந்துச்சு. ஸோ வந்து இது மஞ்சளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது வைரஸ் தாக்குதல் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பாருங்க, ஒரு 60% வரைக்கும் எல்லோ வந்திருக்குன்னா கூட நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஆனா ஃபுல்லா நாசமா போன ஒரு செடியை வந்து திருப்ப பாதுகாக்க முடியாது. ஏன்னா வைரஸ் தாக்குதல் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அதெல்லாம் உங்களுக்கு விவசாயிக்கு சொல்லணும். இது 60% வரை. எஸ், எல்லாமே விவசாயிகளுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. முக்கியமா வர்றதுக்கு முன்னாடி இது பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த செடியில வைரஸ் தாக்குதலே வராதுன்னு டாக்டர் சார் சொல்றாரு. அவர் சொன்னதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து வைரஸ் தாக்காம இருக்கிறதுக்காக முன்கூட்டியே பயன்படுத்த வேண்டிய ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். Now modify ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். இது என்ன பண்ணணும்னா, உங்களோட தண்ணியோட pH மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப ஈஸி. ஐடியல் pH என்ன தண்ணியோட, அது டிப்பிங்லே 5.5 to 6.5 வேணும். அது எல்லாம் முந்திரிகை என்ன வர தமிழ்லே திராட்சைக்கு பிளஸ் ஃபோலியோ ஸ்ப்ரேக்கு 6 to 6.5 on all types of crops. அதாவது தண்ணியோட pH நார்மல் பண்ணிக்கு நம்ம மாடிஃபை என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார்.
லீடர்ஸ், நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு இந்த பிஹெச் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மனிதனா இருக்கட்டும், நம்ம மனித உடம்புல கூட பிஹெச் பேலன்ஸ் தேவை, மண்ணுக்கு பிஹெச் பேலன்ஸ் தேவை, தண்ணிக்கு பிஹெச் பேலன்ஸ் தேவை. ஸோ அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த செடிகள் வந்து கரெக்டாக வளரும். சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணீர்னுலாம் சொல்லுவாங்கல்ல, சில ஊர்ல அந்த தண்ணியில எந்த செடிகளும் அதிகமா வளராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிஹெச் பேலன்ஸை கரெக்ட் பண்ணி அந்த செடியை நல்லபடியா வளர்றதுக்காக உதவி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் மோடிஃபைன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். இது வந்து நீங்க டிப்பிங்கா பயன்படுத்தலாம். இப்போ வந்து திராட்சைக்கு ரொம்ப ரிசல்ட் இது கொடுத்துட்டு இருக்கக்கூடியதா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி அப்படின்னா டிப்பிங்கில் வந்து, அதாவது இந்த சொட்டு நீராகவும் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஸ்ப்ரே செடிகளில் இலையில வந்து ஸ்ப்ரேயாகவும் பண்ணலாம். ஸோ அந்த டிப்பிங் பண்ணும்போது 5.5லேருந்து 6.5 வரைக்கும் அந்த பிஹெச் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இலைகளில் ஸ்ப்ரே பண்ணும்போது 6லேருந்து 6.5ங்கிறது தான் ஒரு பிஹெச் பேலன்ஸ், நார்மலான பேலன்ஸ். அந்த பேலன்ஸுக்கு இந்த தண்ணீரை கொண்டு வந்தோம். அது விவசாயிக்கு எல்லாம் தெரியும். அவர் ஏரியால எவ்வளவு பீச் இருக்கும் அதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணதான் அவர் விவசாயம் செய்யும். ஸோ அது அவருக்கு யூ ஷுட் பி ஆஸ்கிங் தெம். ഉनको എന്താ പറയാ അവരുടെ ചോദിച്ചു കഴിഞ്ഞിട്ടാണ് നമ്മൾ നോക്കേണ്ടത് അവരുടെ pH എന്താണെന്ന്. சார் என்ன சொல்றாரு புரிஞ்சிருக்கும். பொதுவா வந்து அட்வான்ஸ்டா விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த மண் பரிசோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மண் பரிசோதனை எல்லாம் பண்ணின பிறகுதான் தண்ணியும் மண்ணையும் டெஸ்ட் பண்ணின பிறகுதான் விவசாயம் ஆரம்பிப்பாங்க பொதுவா, இப்ப புதுசா இருக்கிற டெக்னாலஜியில. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டா விவசாயம் பண்ணக்கூடியவங்களா இருந்ததுன்னா அந்த ஊர்ல அந்த ஏரியாவில் பிஹெச் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேளுங்க. அது தெரிஞ்ச விவசாயிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்காக. ஸோ அந்த பிஹெச் பேலன்ஸ் டிஃப்ரெண்ட் வரும்போது நீங்க இது சொல்லி கொடுக்கலாம். 5.5லேருந்து 6.5 வரைக்கும் பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் கிரேப்புக்கு. அது மற்றபடி எல்லா செடிகளுக்கும் 6லேருந்து 6.5 வரைக்கும் பிஹெச் பேலன்ஸ் தண்ணீரை மாற்றக்கூடிய ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா அவங்களால அப்ரோச் பண்ண முடியும். Next, sir. I would like to start this one. Yes, sir. Yes, sir. So, I am showing one slide that is of chemical fertilizers. So, are you thinking of we are coming in a chemical fertilizers? No, we are not coming in a chemical fertilizer, but definitely we are coming with absolute alternative for any kind of chemical fertilizer in the field. This is going to be a revolutionary step MI Lifestyle is taking to replace completely the chemical fertilizer inputs. Over to you, sir. Thank you, sir. பாருங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் விவசாயம் பண்ண முடியும், அது இருந்தா மட்டும்தான் நல்லபடியா விவசாயம் எடுக்க முடியுங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கை. ஆனா அது முற்றிலும் தவறு. இந்தியாவில் அதிகமான அளவுக்கு வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லாம ஆர்கானிக் முறையில சிறப்பாக விவசாயம் பண்ணி ஈல்டு எடுக்க முடியுங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். மை லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி மூலமாக இந்தியாவில் நம்ம அதை நிரூபிக்க போறோம். See, the market size of Indian fertilizer is more than 957 billion rupees in India. So it's a big market in India, and you see the contribution of or the selling is going on out of this 937, more than 40% of the chemical fertilizer consumption is happening in South India, and only in 4 states: Kerala, Tamil Nadu, Karnataka, and Andhra and Telangana. All these 5 states is consuming more than 40% of the India's total fertilizer consumption, and there is a big scope for all of you to convert your farmer from chemical fertilizer, means urea and DAP. They are the major contributors of the chemical fertilizer in Indian agriculture, and you can simply replace any kind of macro and any kind of micronutrients chemical inputs
from Indian fertilizer market. It's a big market. It's a big market available with you. Thank you very much, sir. லீடர்ஸ், மிகப்பெரிய குட் நியூஸா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியா தான் உலகிலேயே வந்து இந்த ஃபர்டிலைசர் மார்க்கெட்ல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிற நாடு. ஆனா துரதிர்ஷ்டவசமாக கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் இந்தியாவில் அதிகமா பயன்படுத்துது. பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துல 937 பில்லியன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ அதுலேயும் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு சார் சொல்றாரு அப்படின்னா, சவுத் இந்தியாவில் தான் அதுல வந்து கிட்டத்தட்ட 40-45% பயன்படுத்துறாங்களாம். சவுத் இந்தியான்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ஸோ இந்த 4 ஸ்டேட்ல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து பயன்படுத்துறாங்க. அந்த நிலைமையை நம்ம மாற்ற போறோம். இவ்வளோ பெரிய கெமிக்கல் ஃபர்டிலைசர் பயன்படுத்தக்கூடிய நம்ம ஊர்ல ஆர்கானிக் வகையிலையும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை விட டிஏபி, யூரியா தான் அதிகமா இந்த செடிகளுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ராடக்ட் செயல்பட போகுது. அந்த மாதிரி அதுக்கு பதிலாக செயல்பட போது இத்தனை 1000 கோடி டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய இந்த துறையில நாம மட்டும்தான் அதுக்கு நிகரான ஆர்கானிக் ப்ராடக்டை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற உங்களால தான் இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும். அதனால உங்க முன்னாடி அக்ரோ ப்ராடக்ட்டுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சார் சொல்றாரு. Thank you, sir. Next slide, please. Next slide. See, basically, this is the new attraction for this. This is the fulfillment of your today's meeting that we are going to launch our fertilizer. That is we are coming in a nano fertilizer, but don't compare this nano fertilizer with nano urea previously launched by some other companies. We are coming absolutely in 1 liter of bottle, which will replace 150 kg of urea bag or 150 kg of DAP bag. Whenever farmer is going to apply this one in the field, replace this 1 liter of bottle with him. If you go for the foliar application of this one, our nano fertilizer, and if you go for the soil application also, 1 liter per acre is sufficient for this your crop. Means it's a big challenge for fertilizer companies nowadays, how to stop YMI people to sell their nano fertilizer, because this is absolute alternative, because you are going to make a green revolution in your states. You are going to change your life along with the farmer's life. Definitely it's a product denting product in the market. Definitely it is a game changer market in fertilizer segment. Thank you very much, Mohan sir. That's a surprise for us. Sir, it's available now, sir? Oh, it will be launching. It will be available. Salil sir will put some light on this one. Okay. Thank you very much, sir. Leaders, மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ், நற்செய்தி. இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு புது ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து இந்த ஒரு செய்தி கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது புதுசா நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி நானோ ஃபர்டிலைசர் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியில நாம வந்து புதுசா அறிமுகப்படுத்த போறோம். அது எப்படின்னா 1 லிட்டர், கவனிங்க லீடர்ஸ், 1 லிட்டர் நானோ ஃபர்டிலைசர் 150 கிலோ யூரியாவுக்கு ஈக்குவலா வரப்போகுது. இமேஜின் பண்ண முடியுதா? 150 கிலோ யூரியாவுக்கோ அல்லது 150 கிலோ டிஏபிக்கு பதிலாக நம்மளுடைய ஒரே 1 லிட்டர் நானோ ஃபர்டிலைசர் பயன்படுத்த போறோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்தியாவில் இருக்கிற பெரிய மார்க்கெட்டு மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி கையில வரப்போகுது. ஸோ அதனால நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் உங்களை விற்க விடாம கூட தடுப்பாங்க ஃபியூச்சர்லன்னு சொல்றாரு சாரு. அந்த அளவுக்கு யூரியாவுக்கும் டிஏபிக்கும் காம்படிஷனுக்காக அருமையான ப்ராடக்ட் நம்ம கொண்டு வர போறோம். இது கொண்டு வந்தாச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை காப்பாத்துறதுக்கு சமம்னு சார் சொல்றாரு. அதாவது இத்தனை கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நானோ ஃபர்டிலைசர் ஆர்கானிக் முறையில பயன்படுத்தும் போது
இந்தியாவில் இருக்கிற மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கிற புனிதமான வேலை கூட நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சார் சொல்றாரு. தேங்க்யூ வெரி மச் சார். We are the monopoly of this product. Sir, It will definitely a monopoly product for all of us, and it's a chance to get in this business, and you can achieve a lot of things, a lot of BV you can achieve in this one. So recently, continuous sealing, sir. Continuous sealing. Sorry. Continuous sealing or already. Yeah. Definitely. I don't know the terminologies, but continuous sealing, resale problem will be solved. And every farmer is needing this one. Every farmer is needed fertilizers. And you can very well replace chemical fertilizer because you'll have to save the soil. You'll have to save the atmosphere. You'll have to save your health. You'll have to safeguard your yield levels. Soil microbial life, atmosphere, environment, everything you can safeguard with the help of this nano fertilizer. And I wish all the best for forthcoming business or coming business, because season is coming on. Kharif season is will be coming within 1 or 2 months. So all the best everybody. And by that time our nano fertilizer will launch, and you take maximum benefit out of this one, because this product is going to be short in the market. That I am damn sure. Wow, that's great, sir. Thank you very much. லீடர்ஸ், இன்னைக்கு சார் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு மீட்டிங் வச்சதோட முக்கியமான நோக்கமே இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது தான். ஸோ அதனால இந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 150 கிலோ யூரியாவுக்கு பதிலாக ஆர்கானிக் முறையில 1 லிட்டர் நானோ ஃபெர்டிலைசர் இந்தியாவில் முத தடவையாக மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது எல்லாமே உங்க கையில வரும்னு சயின்டிஸ்ட் சாரே சொல்லியிருக்காரு. சாரே உங்க பிவியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லியிருக்காரு. சலீல் சார் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் நீங்க எல்லாருமே சீலிங் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பெரிய ஃபியூச்சர் நமக்கு முன்னாடி இருக்கு. இத்தனை 1000 கோடி மார்க்கெட்டுக்குள்ள நம்ம வந்து நுழைய போறோம். ஸோ இது யாரு சீரியஸ் எடுத்து பண்றாங்களோ அவங்களுக்கு பெரிய எதிர்காலம் கிடைக்கட்டும். உங்களுக்கு நிறைய இன்கமும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதோட சேர்த்து நிறைய விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய புனிதமான வேலை கூட உங்ககிட்ட பொறுப்பா இருக்குன்னு சயின்டிஸ்டா சொல்றாரு. ஸோ விவசாயிகளையும் பாதுகாக்கிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், உரத்தை பாதுகாக்கிறோம், ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த ப்ராடக்ட் உங்க கையில வரும். எல்லாரும் சிறப்பா செயல்படுங்கன்னு சொல்லி சாரோட வாழ்த்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். மனோஜ் பாய், ஒரே ஒரு காரியம் எல்லாருக்கும் சொல்லு. இதுக்கு ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி உங்களோட ஏரியால யார் ஊர் இருக்கு, எவங்க விவசாயிகள் இருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸ் உங்க கையில் இருந்தா உங்களோட ஃபீல்டு ஒர்க் இமீடியட்லி ஸ்டார்ட் பண்ணணும். இத புதிய ப்ராடக்ட் வரதுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணா உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். இது ஒரு சீசனல் ப்ராடக்ட் வரும். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கு போய் 5-6 ஊருக்கு போய் அங்க இருக்கிற எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன அவர் பண்ணணும், அவர் என்னென்ன கிராப்ஸ் அவர் கையில் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு பார்த்து பிளானிங் பண்ணா மாத்திரமா உங்களுக்கு ப்ராடக்ட் அட்வான்டேஜ் கிடைக்கும். அல்லது லாஸ்ட் மூமெண்ட் உங்களுடைய திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். அப்சல்யூட்லி கரெக்ட் சார். சார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இப்பவே இந்த வேலையை ஆரம்பிச்சிடுங்க. நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல யாரெல்லாம் விவசாயிங்க இருக்காங்க, எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் பழகுங்க. அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து லான்ச்சிங் வர்றதுக்குள்ளேயே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாரு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாருங்க, அடுத்து ரீபர்ச்சேஸுங்கிற டென்ஷனே கிடையாது. ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காய்கறி விவசாயம் பண்றாருன்னு வைங்களேன். ஸோ அந்த காய்கறி விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அது பண்ணிட்டே இருப்பாருல்ல. இப்ப மிளகா போடுறாரு, 3 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டே இருப்பாரு. காய்கறி கத்திரிக்காய் போடுறாரு, 3 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டே இருப்பாரு. ஒன்ஸ் நீங்க போய் சொல்லி கொடுத்து விவசாயம் பண்ணி ரிசல்ட் வர வச்சாச்சு அப்படின்னா, அடுத்து அந்த விவசாயி எத்தனை வருஷம் விவசாயம் பண்றாரோ அத்தனை வருஷம் உங்களோட கஸ்டமர். ரீபர்ச்சேஸ் நடந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதனால ஒரு மாசத்துல 1 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா லைஃப் லாங்கா அந்த டேர்ன் ஓவர் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஏரியாவுல ஒரு 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 பகுதி, ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி கூட நின்று இந்த ரிசல்ட் நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் கேட்டு வருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கால்ல கையில எல்லாம் சேராகும் இருந்தாலும் பரவாயில்ல, விவசாயத்தை பத்தியும் சாகுபடியை பத்தியும் பேசிக்கான கொஞ்சம் நாலேஜை நீங்க கலெக்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வரும்போது கஸ்டமர் கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு மார்க்கெட் பண்றதுக்காக. சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டு தான் இந்தியாவுல பெரிய வாய்ப்பு இருக்கிற ஸ்டேட்டு. அதையும் என்ன கேட்டா இந்த 4 ஸ்டேட்லயும் அதிகமான விவசாயிகளும் விவசாயமும் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். விவசாயிகள் கஷ்டப்படுற ஊரும் தமிழ்நாடு தான். அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்காக 150 கிலோ யூரியாவுக்கு பதிலாக 1 லிட்டர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். 1 ஏக்கருக்கு போதுமானது. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே சேரும்போது பெரிய ஒரு வால்யூம் பிசினஸ் நம்ம கொண்டு வர்றதுக்காக முடியும். வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்ட்டை நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுனா டாக்டர் மோகனன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நம்ம ஆல் தமிழ்நாடு எல்லா லீடர்ஸும் மிகப்பெரிய கைதட்டலோட உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து சாருக்கு நன்றி டெஃபினெட்லி சொல்லணும். இப்படி ஒரு சயின்டிஸ்ட் நமக்காக கிடைச்சிருக்காரு. இப்படி அருமையான ப்ராடக்டை அவர் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எந்த பூச்சிக்கொல்லி மருந்தாலையும் அழிக்க முடியாத பூச்சியை கூட நம்ம காம்பினேஷன் ப்ராடக்டால அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அருமையான சயின்டிஸ்ட் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரான பிரசன்டேஷன் நமக்காக சார் கொடுத்திருக்காரு. சார் வந்து என்ன திடீர்னு கூப்பிட்டு தான் நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு 5:30 மணிக்கு கூப்பிட்டு. ஸோ தடுமாறி நானும் உட்காந்து உங்க முன்னாடி பேசியிருக்கேன். ஸோ சலீல் மேத்யூ சார் வந்து சவுத் இந்தியாவுக்காக நம்ம தமிழ்ல இந்த ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக எஃபர்ட் போட்டு சார் நிறைய தகவல் திரட்டி நமக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தா சலீல் மேத்யூ சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் நம்ம அனைவரும் சார்பாக தெரிவிச்சுக்கலாமா? தேங்க்யூ சலீல் மேத்யூ சார். சார் ஃபைனல் ஆயிட்டு പറയാനുണ്ടോ? இன்னொரு காரியம் சொல்லணும் அவருக்கும். നമ്മുടെ எக்ஸிஸ்டிங் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸிന്റെ டோட்டல் பிளானிங் இப்பதான் பண்ணணும். പുതിയ പ്രൊഡക്റ്റ് വരും சொல்லி ഇപ്പൊ ഇരിക്കുന്ന കയ്യിലിരിക്കുന്ന പ്രൊഡക്റ്റ് നമ്മൾ കൊണ്ടുകഴിഞ്ഞാൽ നമുക്ക് നന്നായിട്ട് സക്സസ് ആവാൻ പറ്റും. അപ്പൊ ബേസ് ഹാസ് ടു ബി മെയ്ഡ് റൈറ്റ് നൗ. നാളെ തൊട്ട് ദേ ഹാവ് ടു സ്റ്റാർട്ട് വർക്കിംഗ് ഇൻ ദ ഫീൽഡ്. ഇത് കണ്ട എല്ലാവരും കുറെ ആൾക്കാർ ഫോട്ടോ എടുത്തിട്ടുണ്ടാവും. അത് കഴിഞ്ഞിട്ട് നമ്മൾ ബേസ് സെറ്റ് ചെയ്യണം. ഇന്ന് തന്നെ എല്ലാ വ്യവസായികളും കണ്ടിട്ട് അവരുടെ വീട്ടിൽ പോയിട്ട് അവരുടെ ഫീൽഡിൽ പോയിട്ട് 5 ഒരു ഊര് ഒരു 5 ഊര് നിങ്ങൾ പിടിച്ചാ உங்களோட சீலிங் 100% வரும். 5 ஊரு தான் உங்களுக்கு வேணும். 5 ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கே அதெல்லாம் பார்த்து இப்ப തന്നെ உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வரும்போது அதோட பேஸ் ரெடி ஆகும். அப்ப அவரோட டோட்டல் அவரோட விசுவாசம் இருக்குல்ல அது ஜாஸ்தி ஆகும். அதுக்கு இன்னுதான் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு இந்த ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். லீடர்ஸ் சார் சொன்னா புரிஞ்சிருக்கும். Thank you very much. Thank you. தேங்க்யூ மோகன் சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்க சார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் கொண்டு போய் கஸ்டமர்ஸ் நீங்க வந்து இப்பவே பாருங்க, அவங்களுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுங்க. அப்பதான் புது ப்ராடக்ட் வரும்போது ஈஸியா அவங்களை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால புது ப்ராடக்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் களத்துல இறங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. இப்பவே நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எல்லாம் வரும்போது இன்னும் ஈஸியா கஸ்டமர்ஸை உங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபைனலி இதுதான் நாரங்கா. இதுதான் சார் சொன்ன எலுமிச்சை. ஒன் செகண்ட். This is what I'm telling. This is the normal one and this is the one which I got today only. இது orange அல்ல, இது மொசம்பி அல்ல. This is only lime. Thank you so much. Thank you so much. Bye bye. Thank you very much. Okay. Program. Thank you Srikanth sir. Okay sir. So okay friends, thank you very much. Wish you all the best. Jai Hind, Jai Malester.